தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம்பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, தில்லைவாழ் அந்தணரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமாமிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையார் விரண்மெண்டற்கடியேன், அல்லிமென் முள்ளையந்தார் அமநீதிக்கடியேன், ஆரூரில் அம்மானுக்காளே இளைமழிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன், ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன், கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன், மலைமலிந்த தோள்வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன், அலைமலிந்த புனர்மங்கை ஆனாயற்கடியேன், உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டதம் அடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எரிந்த அம்மைய அடிச்சண்டி பெருமானுக்கடியேன், திருநின்ற செம்மையே செம்மையாக் கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன், பெருமிடலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன், ஒலிபுணல் சூழ் சாத்தமங்கை நீலனக்கற்கடியேன், அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன், வம்பராவரி வண்டு மணம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன், ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன், நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன், நாட்டமிகு தண்டிக்கு மூர்க்கர்க்கும் அடியேன், அம்பரான் மாசி மாறனுக்கும் அடியேன், வார்கொண்ட வனமுலையாள் உமை பங்கன் கடலே மறவாது கல் எறிந்த சாக்கியர்க்கும் அடியேன், சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன், செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன், கார்கொண்ட கொடைக்களரிற்றறிவார்க்கும் அடியேன், கடற்காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன், ஆர்கொண்ட வேர்கோற்றன் கலந்தை கோனடியேன், பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன், பொழில் கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழற்கடியேன், மெய்யடியான் அரசிங்க முனையரையற்கடியேன், பிரிதிரை சூழ் கடலாகை அதிபத்தற்கடியேன், கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன்
களச்சத்தி வரிஞயர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் கரைகண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கனம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறைகொண்ட சிந்தையா நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் கடசூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் களச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடசூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் சிறுத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் உடை சூழ்ந்த புலியதல் மேல் அறபாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ்துணைக்கும் அடியேன் அடசூழ்ந்த வேல் நம்பி கொட்புலிக்கும் அடியேன் பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தால் அடியார்க்கும் அடியேன் மன்னிய சீர் மறைநாவல் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவனாம் மரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவார். திருச்சிற்றம்பலம். அரசனே அன்பர்க்கடியனேனுடையப்பனே ஆவியோடு ஆக்கை உரை பொறை கனிய புகுந்து நின்றொருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபொறா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை குறைக்குமாறு உணர்த்தே. இல்லாமல்ல இறைவனுடைய அருட்பெரும் கருணையினாலும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய எல்லாமல்ல இறைவன் அருளி செய்யக்கூடிய ஞான நூல்களினுடைய புராணங்களில் பெரும் புராணமாக போற்றக்கூடிய பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய ஞான நூலினை எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கின்படி சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் வாய்த்துள்ள நிலையில் நாம் கடந்த வகுப்பில் மூவர் பெருமக்களுடைய அருள் வரலாற்றை சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று நான்காவதாக எம்பிரான் மணிவாசக பெருமானுடைய அருள் வரலாற்றை நாம் தொடங்கிக் கொள்ள வேண்டும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூவர் பெருமக்களுடைய தேவார மூவர்களுடைய அருள் வரலாற்றை நாம் நிறைவு செய்திருக்கிறோங்க. இப்போ நாம் அடுத்ததாக பார்க்க வேண்டிய வரலாறு மாணிக்கவாசக பெருமானுடைய வரலாறு. தமிழகத்தில் தமிழகம் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரும் அறிந்திருக்கக்கூடிய நூல்கள் இரண்டு. ஒன்று திருக்குறள், இன்னொன்று திருவாசகம். நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய பெருமைகள் சொல்லிக்கொள்ளக்கூடிய பெருமைகளில் ஒன்று திருவாசகமும் திருக்குறளும் இயற்றப்பட்ட அருளப்பெற்ற தேசம் நம் தமிழகம் என்று. இந்த திருவாசகத்திற்கு நிறைய சிறப்புகள் உண்டு. எளிமையாக எல்லோரும் அணுகி படிக்கக்கூடிய ஒரு அருமையான நூல். திருமுறைகள் மொத்தம் 12ங்க. அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த திருமுறைகள் 12ல் முதல் 7 திருமுறைகளை இந்த மூவர் பெருமக்கள் அருளி செய்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 7500 திருப்பாடல்கள். 8ஆம் திருமுறையாக இருப்பது திருவாசகம் என்று சொல்லக்கூடிய மாணிக்க வாசக பெருமான் அருளி இருக்கக்கூடிய நூல். இப்போ சைவ சமயத்தில் 6 நூல்களை கற்றவர்கள் சிறந்தவர்கள் என்று உமாபதி சிவம் ஒரு குறிப்பு தர்றார். தமிழ் நூல்களில் 6 நூல்களை கற்றவர்கள் கைத்தேர்ந்தவர்கள், தமிழ் கைத்தேர்ந்தவர்கள் சொல்கிறார். அதில் ஒரு நூல் திருவாசகம்.
சரிங்களா? ஒன்று பக்திக்கு அப்படின்னா திருவாசகம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் சாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தியார் வச்சுருக்கிறாங்க. நீதின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் வச்சுருக்கிறாங்க. உரை நூல்னு பார்த்தா பரிமேலழகர் நூல் வச்சுருக்கிறாங்க. புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தை வச்சுருக்கிறாங்க. இதை தாண்டி பக்தி இலக்கியமாக விளங்குவது திருவாசகம். திருவாசகம் கற்போர் நெஞ்சை கரையச் செய்யும் என்பது பெரியோர்களுடைய அனுபவ வாக்கு. திருவாசகத்தை ஏன் அப்படி எல்லோரும் அணுகி படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பல காரணம் உண்டு. முதல் காரணமாக எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்தவுடன் எளிமையாக விளங்கக்கூடிய அதனுடைய சொல் ஆட்சி. ரெண்டாவது, அந்த சொல் இறைவனை நம்மளை அருகில் அழைத்து செல்லக்கூடிய சொற்களாக இருக்கும். மூணாவது, ரொம்ப குறைவான பாடல்களாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி பணுவல். இப்போ நீங்கள் தேவாரம்னு எடுத்திங்கன்னா ஞானசம்பந்த பெருமானது 4000 திருப்பாடல், அப்பர் சுவாமிகளது 3000 திருப்பாடல், சுந்தரமூர்த்தி நாயனாரது 1000 திருப்பாடல். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 658 பாடல் இருக்கக்கூடிய நூல் திருவாசகம். 11ஆம் திருமுறையில் 1000 பாடல் இருக்குது. இதை விட குறைவாக இருக்கக்கூடிய பக்தி பணுகள் 2 இருக்குது. திருக்கோவையார் மாணிக்க வாசகருடைய 8ஆம் திருமுறையுடைய பிற்பகுதி, பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவனை கேட்டு எழுதியது திருக்கோவையார் என்பது. அதில் 400 செய்யுள் தான். திரு இசைப்பா திருப்பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய 9ஆம் திருமுறை, அந்த 9ஆம் திருமுறையில் 300 திருப்பாடல்கள் தான். ஆனாலும் மணிவாசக பெருமான் அருளி இருக்கக்கூடிய திருவாசகம் 658 பாடல்களை நம்மளுடைய தமிழகத்தில் தொன்று தொட்டு ஒரு பாரம்பரியமாக செய்து வருகிறார்கள். திருவாசகம் உற்று மோதுதல், திருவாசகம் முழுமையாக படிக்கிறது. காலையில் ஆரம்பித்து இரவு பாராயணம் கூட்டமாக உட்காந்து, அப்படி இல்லாமல் தினந்தோறும் வீட்டில் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? திருவாசகத்தை தினந்தோறும் இல்லங்களில் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி திருவாசகத்திற்கு மக்கள் அவ்வளோ ஒரு ஈர்ப்பான ஒரு நிலைமை இருக்கிறது. ஏங்கிறதுக்கு முக்கியமான காரணம் திருவாசகத்தினுடைய உருக்கம். திருவாசகத்தினுடைய உருக்கம். அதனால தான் நம்ம பெரியவங்க திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினாய். திருவாசகம் படிக்கக்கூடியவருடைய நெஞ்சு கல்லும் கரைக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம் பெரியவர்கள் தருகிறார்கள். எனவே மணிவாசகம் திருவாசகம் என்பதெல்லாம் 8ஆம் திருமுறையுடைய முற்பகுதியாக இருக்கக்கூடிய வரலாறு. இது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்திருக்கக்கூடிய நூல். அவருடைய வரலாற்றை சிறு பகுதியை நாம் பார்க்கிறோம். நாம் இன்னைக்கு அந்த மணிவாசக பெருமானுடைய வரலாறு நிறைய முன்பின் இருக்குது. சரிங்களா? திருவாசகம் அருளி இருக்கக்கூடிய மணிவாசகருடைய வரலாறு நிறைய முன்பின் இருக்குது. முன்பின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நூலில் வேறு மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய சூழல், மற்றொரு நூலில் வேறு மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய வேறு மாதிரினா புராணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம். மணிவாசகருடைய வரலாற்றை சொல்லுகின்ற நூல் மட்டும் ஏறத்தாழ 6 நூல் இருக்குது. திரு ஆலவாயுடையார் புராணம், திருவாதவூர் புராணம், திருவிளையாடற் புராணம். சரிங்களா? திருவாதவூருக்கு உபதேசித்த படலம் அப்படின்னு சொல்லி பரஞ்சோதி முனிவர் எழுதியிருக்கக்கூடிய விளையாடற் புராணம் அப்படின்னு மணிவாசக பெருமானுடைய புராணம் நூல்களில் தனித்தனியாக ஒவ்வொரு பக்கம் நிறைய சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏன் இப்படி இவ்வளவு குழப்பம்? ஏன் மணிவாசக பெருமானுடைய வரலாறு மட்டும் நமக்கு உண்மையாக சரிதம் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய காலமே அறுதிட்டு சொல்ல முடியல. நிறைய பேர் இந்த மணிவாசக பெருமானுடைய காலத்தில் போட்டி போட்டுக்கொண்டு அதில் ஆராய்ச்சி செய்து நிறைய தர்க்கங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஞானசம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு செய்திகள் இருக்குது, நம்ம பார்த்தோம். திருச்சிராப்பள்ளி கோயிலில் திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்று செய்தியை கல்வெட்டாக பதிவு வச்சிருக்கிறார் பல்லவ மன்னன், மகேந்திர பல்லவ மன்னன். அந்த மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறும் கல்வெட்டு இருக்குது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறும் கல்வெட்டுகள் கிடைத்திருக்கிறன.
ஆனால் மணிவாசக பெருமானுடைய வரலாற்று செய்தி நமக்கு கிடைக்கப்பெறவில்லை முழுசாக, அதாவது அறுதியிட்டு சொல்கிற மாதிரி கிடைக்கல கல்வெட்டுகளாக. ஆனால் இந்த மாதிரி பாடல்கள் பாடினவங்க, இந்த புராணம் பாடினவங்கெல்லாம் பின்னால் 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி பாடினவங்க தான். சேக்கிழார் பெருமானுடைய காலத்துக்கு பின்னாடி தான் வந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு சைவர்களுக்கு ஒரு பெரிய குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவர் பெருமக்களை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசகரை திருத்தொண்ட தொகையில் வைக்கலை. மாணிக்கவாசகருடைய பெயரை திருத்தொண்ட தொகையில் வைக்கல. நிறைய பேர் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் அப்படிங்கிறது மாணிக்கவாசகரைத்தான் குறித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தொகையடியார் கணக்கிலைங்கிறத நம்மளுடைய பெரியவங்கள் ஆய்ந்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த 63 மாணிக்கவாசக பெருமானை வைக்காததுக்கு என்ன காரணம், சேக்கிழார் பெருமான் ஏன் வைக்கலை அப்படின்னு பார்த்தா, ஒரு வகையில் நம்ம அமைதி பெறணும்னா, நம்பியாரூரர் திருத்தொண்ட தொகையில் யாரை பாடிட்டு போயிருக்கிறாரோ அவரை மட்டும்தான் சேக்கிழார் பெருமான் எடுத்து பெரிய புராணத்தில் விரிச்சிருக்கிறார். சரிங்க, அப்போ ஏன் நம்பியாரூரர் சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் மாணிக்கவாசகரை பாடலை? அப்போ மாணிக்கவாசகர் சுந்தரர் காலத்துக்கு அப்புறம் வந்தாரா? இது ஒரு ஆராய்ச்சி. சுந்தரருடைய காலத்துக்கு, சுந்தரர் 9ஆம் நூற்றாண்டு, சரிங்களா, சுந்தரருடைய காலத்துக்கு அப்புறம் மாணிக்கவாசக பெருமான் வந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஆனால் மறைமலை அடிகள் மாணிக்கவாசகருடைய காலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி நூல் எழுதியிருக்கிறார். அந்த ஆராய்ச்சியில் பல வகையான மேற்கோள்களை காமிச்சு மாணிக்கவாசகர் 3ஆம் நூற்றாண்டுங்கிறத அவர் ஒருவாறு அறுதியிட்டு சொல்கிறார். சரிங்களா, அதில் என்ன முக்கியமான குறிப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் 7ஆம் நூற்றாண்டு திருநாவுக்கரசர் அவருடைய தேவாரத்தில் ஒரு இடத்துல நரியை குதிரை செய்குவானும், நரியை குதிரை செய்குவான் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருதுங்க. இந்த குறிப்பு, இந்த வரலாறு யாருக்காக நடந்தது? மாணிக்கவாசக பெருமானுக்காக மட்டும்தான் நடந்திருக்கு. அதனால் அதை வச்சு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அப்பர் சுவாமிகளுடைய வரலாற்றுக்கு முந்தைய காலமுடையவர் மாணிக்கவாசகர் அப்படின்லாம் நிறையா ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அது எப்படியோ இருந்துட்டு போகுது. நம்மளுக்கு ஆராய்ச்சி அவர் எந்த காலமாக இருக்கிறனால நம்மளுக்கு அந்த ஆராய்ச்சியில் இல்லை. நமக்கு திருத்தொண்ட தொகையில் அவர் பேர் இடம் பெறல, அதுக்கு நாம் தவம் செய்யலை. சரிங்களா, ஏனோ சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய பெயரை திருவருள் உணர்த்தாதனால விட்டுருக்கிறார். சரிங்களா, அதனால் அந்த அளவுக்கு அமைதி கொண்டுட்டு மணிவாசக பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய திருவாசகம் போற்றக்கூடிய ஒரு பக்தி நூல். அவருடைய வரலாற்றை நாம் சிந்திக்கக்கூடிய சிறு அளவு சிந்திப்போம். எல்லாம் ஏற்கனவே நீங்கள் பல தடவை கேட்டிருக்கக்கூடிய வரலாறு மாணிக்கவாசகன்னு கேட்டிங்கன்னா, இங்கே திருவாசகம் படிக்கிறவங்க நிறைய இருப்பீங்க. அப்போ மாணிக்கவாசகர்னா என்ன அப்படின்னு இந்த மூவர் பெருமக்களை அறிந்திருப்பதை விட மாணிக்கவாசகரை அறிந்திருப்பவர்கள் அதிகம். சரிங்களா, எனவே அவரை பற்றி நமக்கு பரஞ்சோதி முனிவர் ஒரு பாடல் பாடுறார் திருவிளையாடல் புராணத்தில். அவருடைய துதி, மாணிக்கவாசகர் துதி. அந்த துதியை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே அவர் என்ன வரலாற்றுக்குரியவர், திருவாசகத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கெல்லாம் சொல்லப்படுது. எழுதரு மறைகள் தேரா இறைவனை, எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்து இடைவிடாது பூசனை செய்து தொழுத கை தலைமீது ஏற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். முதல் வரி இறைவனுடைய பெருமையை சொல்றார். எப்படிப்பட்ட பெருமை? எழுதரு மறைகள் தேரா இறைவன். இறைவனை மறைகள் தேடி இயலவில்லை. அந்த மறைகள் எப்படிப்பட்டது? எழுது அறிய மறை. சரிங்களா, இறைவனுடைய வாக்கினால் சொல்லப்பட்ட மறை. அப்படிப்பட்ட மறைகள் எல்லாம் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்பது மணிவாசக பெருமானுடைய வாக்கு. வேதங்கள் எல்லாம் ஓலமிட்டு அலறி தேட முடியல அவனை. எழுதரு மறைகள் தேரா இறைவனை, அப்படிப்பட்ட பெருமானை எல்லில் கங்குல், எல்லி அப்படி எல்லினா இரவும், கங்குல்னா பகல், இரவும் பகலும் பொழுதரு காலத்து இடைவிடாது பூசனை செய்து அவருடைய அறிவில், யார்
மறைகளெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாத இறைவனை தன்னுடைய அறிவினில் இரவும் பகலும் இடைவிடாது பூசனை செய்தவர். இடைவிடாது பூசனை செய்தவர். அது எப்படிங்க? பகல்ல விழித்திருக்கும் போது இடைவிடாது பூசனை செய்ய முடியும், அதேபடி தூங்கும் போது நாம் இடைவிடாது பூசனை செய்ய முடியும்னா அதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது பின்னாடி நாம் சித்தாந்த ரீதியாக கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். அப்போ பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து அந்த இறைவனை தொழுதகை தலைமீது ஏற சிவபெருமானை உச்சி குவித்து துளும்பு கண்ணீரில் மூழ்கி. மணிவாசக பெருமானுடைய இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழுது அடியடைந்த அன்பர். அவருக்கு நிறைய பேர்ல ஒரு பேர் அழுது அடியடைந்த அன்பர். அப்படி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். நீங்க மாணிக்க வாசகருக்கு போய் அடிமை செய்ய வேண்டியதில்லை. யாருக்கு அடிமை செஞ்சா போதும்? யார் மாணிக்க வாசகரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் அடிமை செய்தால் போதும். மணிவாசக பெருமானுக்கு அடிமை செய்திருக்கிறத விட மணிவாசக பெருமானுடைய தொண்டர்களுக்கு தொண்டு செய்வது சிறப்பு. ஏன் அப்படி சொன்னா, மணிவாசக பெருமானுக்கு தகுதி நம்மளுக்கு இருக்கா இல்லையா? மணிவாசகரை வழிபாடு செய்யறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அவருடைய தொண்டரை வழிபாடு செய்வதற்கு நமக்கு தகுதி உண்டு. அதனாலதான் பெரும்பான்மையா நீங்க திருத்தொண்ட தொகையில பார்த்தீங்கன்னா எந்த நாயன்மாருக்கு நேரடியாக அடியேன்னு அவர் சொல்லலை. அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன், அந்த அடியவருக்கு நான் அடிமையாவேன் அப்படிங்கிற தகுதி கருதி சொல்லப்படுகின்ற ஒன்று. எனவே நம்மளுடைய நூல்களில் அப்படி காட்டக்கூடிய நிலையில மணிவாசக பெருமானுடைய திருவடிகளை வணங்குகின்ற தொண்டர்களுடைய திருவடியை வணங்கினால் சிவப்பேறு வாய்க்கும். அன்பர்களே, திருவாசகத்துக்கு அவ்வளவு ஒரு உயர்ச்சியான இடம் கொடுத்துருக்கிறாங்க பெரியவர்கள். வரலாற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி நூலோடைய பெருமை தெரிஞ்சால் தான் ஆசிரியருடைய பெருமை தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? இந்த நூல் எப்படிப்பட்ட நூலுங்கிறதுக்கு ஆண்டு முழுக்க நாம் திருக்கோயில்களில் 365 நாளும் தேவாரம் பாடலாம், சரிங்களா? ஆனால் ஆண்டுக்கு 10 நாள் மட்டும் திருக்கோயிலில் எந்த திருமுறையும் பாடக்கூடாது. மார்கழியில் திருவாதிரை உற்சவம் வந்ததுன்னா அந்த நடராஜர் அபிஷேகம் திருவாதிரை நாளுக்கு முந்தைய 10 நாளுக்கு முன்னால் திருமுறைகளை காப்பு கட்டி விடுவார்கள். 12 திருமுறையில் எந்த பாட்டும் பாடக்கூடாது. அப்போ சிவபெருமானுக்கு பாடாமல் விட்டலாமான்னு கேட்டால் திருவெம்பாவை என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தை மட்டும்தான் படிப்பாங்க. இப்போ நம் முன்னோர்கள் இந்த திருவாசகத்திற்குன்னு ஏதோ ஒரு தனிப்பட்ட சிறப்பை அறிந்திருந்த காரணத்தினால திருக்கோயிலுக்கு அப்படி ஒரு சிறப்பு திருக்கோயிலில் வச்சிருக்கிறாங்க. திருக்கோயிலில் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ஆன்மார்த்த பூசையில் கூட வேற எந்த திருமுறையும் படிக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு சொல்லுவாங்க. வேற எந்த திருமுறையும் இந்த 10 நாளைக்கு நீங்கள் தீபம் காட்டினீங்கன்னா, தீபம் காட்டும் போது என்ன பாட்டு பாடணும்? எல்லாரும் என்ன பாட்டு பாடுவீங்க தீபம் காட்டும் போது? தெரியாது, இதுவரையும் தெரியல, ஆனால் தெரிஞ்சுக்கங்க. திருக்கோயிலே அல்லது வீட்டில் தீபம் காட்டும் போது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்க்கோபுர வாசல், அந்த பாட்டு. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. சும்மா நாம் சுத்துறதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி சுற்றலாமே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதிபுல் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு நீங்கள் தூபம் காட்டுறீங்க, ஊதுபத்தி காட்டுங்களா, சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன், பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினார் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வேரட்டனார். இப்படி திருப்பாடல் ஒவ்வொன்றுக்கு சாமிக்கு அமுது கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? காலையில் நம்ம வீட்டில் நாம் என்ன உணவு எடுக்கிறோமோ அதை இறைவனுக்கு படைத்து விட்டு நாம் செய்யலாம், ஒன்றும் தவறே இல்லை. இந்த திராட்சை தான் வைக்கணும், இந்த சாமிக்கு வெத்தலை பாக்கு பழம் வச்சா சிறப்பு, வச்சா சிறப்பு. வெத்தலை பாக்கு பழம் வச்சு சாமிக்கு தினந்தோறும் திருமுது காமிச்சிங்கன்னா சிறப்பு. முடியல, எனக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி சூழலாம் எங்ககிட்ட இல்லை, எங்கள் குடும்பத்தில் இல்லை, நாம் என்ன காலையில் உணவு எடுத்துக்கிறோமோ அதுக்காக இறைச்சி இப்போ படைச்சிடாதீங்க கண்ணப்பனா என்ன மாதிரி. நாங்கள் வீட்டில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வெட்டணும் குத்தணும் அப்படின்ட்டு, சரிங்களா? பெரும்பான்மை அப்படி இருக்கிறவங்க இங்கே வரமாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் அந்த பழக்கத்தை விட முடியாமல் தொடருவார்கள். ஆனாலும் சைவ சமயம் அதற்கான இடத்தை கொடுத்து அவங்கள அரவணைச்சு மீண்டும் அந்த சைவ நெறிகளை கொண்டு வந்துடும், சரிங்களா? எனவே
அந்த பெருமானுக்கு நாள்தோறும் அந்த திருமுது கொடுக்கும்போது சில பாடல்கள் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்ட்டு ஆலந்தான் உகந்து இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ஒரு வழிபாடு செய்கிற வீட்டில் எங்களுக்கு வழிபாடு செய்கிறது எப்படின்னு தெரியலனா எளிமையான வழிபாடு. கருமுதல் திருவரை புத்தகம் வாங்கியிருப்பீங்க. அந்த புத்தகத்தில் கடைசீட்டில் வீடுகளில் எப்படி வழிபாடு செய்வதுங்கிறது உங்களுக்காக தான் போட்டிருக்குது. சரிங்களா? அது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. புத்தகத்தில் வாங்கி அது ஒரு கடைசியில் ஒரு படம் ஒட்டி இதெல்லாம் புத்தகம் போட ஆரம்பித்து இப்போ கடைசியாக ஒரு 4-5 ஆண்டுக்கு முன்னாடி இந்த திட்டம்லாம் கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த பின்னாடி என்ன கிடையாதுங்க, இந்த அம்மையப்ப 4 ஒரு படம் இருக்காது, எப்படி பூசை பண்ணுறேன்னு சொல்ல இருக்காது. புதிய பதிப்பில் என்ன பண்ணியிருக்கிறோம், வீட்டில் எங்களுக்கு என்ன சாமி வச்சு கும்பிடுறதுன்னு தெரியல, எப்படி கும்பிடுறதுன்னு தெரியலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கட்டு பின்னாடி ஒரு அம்மையப்பர் படம் சின்ன அளவுலையும் அதே சமயம் எப்படி வழிபாடு செய்யணுங்கிற முறையும் அங்கே கொடுத்துருக்குது. அந்த மாதிரி இந்த நம்மளுடைய மணிவாசக பெருமானுடைய பெருமைகளை இன்னவென்று நம்மால் அறுதியிட்டு பேசி முடியாது. திருவாசகத்துக்கு இந்த உயர்ச்சியை பெரியவங்க கொடுத்துருந்தாங்க. திருவாசகத்திற்கு உரையே பேச மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வரைக்கும், ஏறத்தாழ 18ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய வரைக்கும் திருவாசகத்துக்கு யாரும் உரை எழுதுறதுக்கு முன்வரவே இல்லை. எல்லா நூலுக்கும் உரை எழுதினாங்க, சித்தாந்த நூல்களுக்கெல்லாம் உரை எழுதினார்கள். ஆனால் திருவாசகத்துக்கு உரை எழுதுறதுக்கு யாரும் வரல. ஏங்க திருவாசகத்துக்கு உரை எழுத வரல அப்படின்னா, திருவாசகத்தை இறைவன் கைப்பட எழுதுறார். இந்த வரலாறு முடியும் போது பார்க்க போகிறோம். நடராஜ பெருமான் கூத்த பெருமான் மணிவாசக பெருமானுடைய பர்ணசாலையில் உட்காந்து நீ பாடிய பாடல்களை எல்லாம் சொல்லுப்பான்னு சொல்லி ஏட்டுச்சுவடியில் எழுதி செய்யலாம் இது அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்கிறார். ஆடல் வல்லான் என்று சொல்லக்கூடிய அம்பலக்கூத்தன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானுடைய கைச்சாத்து எழுதி கொண்டு போய் நடராஜருடைய திருப்படியில் வச்சு சாமி கலந்துட்டார். அங்கே நடராஜர் மறைஞ்சிட்டார். காலையில் வந்திருந்த பூசைக்கு வந்த அந்தணர்கள் எல்லாம் இது என்ன ஓலைச்சுவடின்னு பார்த்து அதை எடுத்து படிக்கும்போது மணிவாசக பெருமான் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று அதில் கைச்சாத்து இடப்பட்டிருந்தது. அப்போ யார் இந்த அழகிய சிற்றம்பலமுடையான் என்னன்னு தெரியல, இங்கே உட்காந்து நம்ம இந்த பாடலாம் பாடிட்டு இருந்த வருவர் தானே அப்படின்னு பர்ணசாலையில் போய் அன்பர்கள் கேட்குறாங்க. கேட்டபோது தான் அவர் சொன்னார், இந்த திருவாசகம் நேற்று ஒருவர் இப்படி எழுதி வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு தில்லையில் இருக்கக்கூடியதெல்லாம் கேட்டாங்க. அந்த பொருள் கேட்டதுக்கு அவர் பொருள் மணிவாசக பெருமான் சொல்றதுக்கு முற்பட்டவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, நேராக சென்று நடராஜ பெருமானுடைய திருமுன் நின்று இந்த திருவாசகத்திற்கு பொருளாக இருப்பவர் இந்த அம்பலக்கூத்தன் தான் என்று சொல்லி மணிவாசக பெருமான் அப்படியே அம்பலக்கூத்தரோடு ஜோதியில் கலந்துறார். அந்த காரணம் பற்றி திருவாசகத்துக்கு யாரும் பொருள் சொல்ல வரவே இல்லை. அதை பொருள் சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். தியாகராஜ செட்டியார்னு ஒருத்தர் சென்னையில். அவர் கேட்டு யாருக்கிட்டீங்க, ஆதீன வித்வான்ட்ட, என்னை இன்னொரு முறை இப்படி திருவாசகத்துக்கு பொருள் சொல்லுன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த பாலத்து மேலிருந்து விழுந்து என்னை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு வித்வான், ஆதீன வித்வான் அப்படி சொல்கிறார். புரியுதுங்களா புலவர்? ஏன்னா திருவாசகத்துக்கு பொருள் கேட்டங்க, அவர் என்ன சொல்லிட்டாரு, சிவபெருமானை அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த நூல். இந்த நூலை பொருள் சொல்லக்கூடாது. ஆனால் பின்னாடி வந்த பெரியவர்கள் எல்லாம் கொஞ்சம் அதுக்கு முயற்சி பண்ணி பிரயத்தனப்பட்டு தண்டவாணி தேசிகர் போன்றவர்கள் எல்லாம் அதுக்கு நூலுக்கு உரை செய்தார்கள். அதுக்கப்புறம் நிறைய திருவாசகத்துக்கு இன்றைக்கி எண்ணற்ற நூல்கள்லாம் வந்துருச்சு, உரை நூல்கள் வந்துருச்சு. சரிங்களா? ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய நூல்களில் ஒன்று திருவாசகம். 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய நூலாக இருக்கக்கூடியது. ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலையும் இருக்க வேண்டிய நூல்களில் ஒன்று திருவாசகமும் திருக்குறளும். தமிழர்களுடைய அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. எதில் எது சிறப்புன்னு பாருங்கள். இறைவன் உபதேசமாக நிறைய நூல் சொல்லியிருக்கிறார். கீதையும் பொதுவாக சொல்கிறாங்க, நிறைய நூல் சொல்கிறாங்க. அதே மாதிரி மனிதர் வாழ்க்கை முறைக்கு சொன்னது திருக்குறள், மனிதனுக்கு மனிதன் சொன்னது. ஆனால் இறைவனுக்கு மனிதன் சொன்ன நூலாக சொல்லப்படுவது திருவாசகம். அப்படிப்பட்ட நூல் நம்ம மணிவாசகர் பாண்டிய நாடு முத்துடைத்து, அந்த பாண்டிய நாட்டில் திருவாதவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த திருவாதவூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் தோன்றுகின்றார் நம்மளுடைய மணிவாசக பெருமான். ஆமாத்தியர் குலம் இவருடைய திருக்குலம். ஆமாத்தியர் குலம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசர்களுக்கு
சேனாபதியாக இருக்கக்கூடிய பொறுப்பை வகிக்கக்கூடிய குலம். அந்த குலத்தில் வந்து தோன்றுகிறார். இவங்களுடைய பெற்றோருடைய பெயரோ இவருக்கு பெற்றோரிட்ட பெயரோ என்னங்கிறது முழுமையாக உறுதியாக தெரியல. ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, வாதவூரர். சரிங்களா? ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. அந்த 4 தொகுதி படிக்கிறோம் இல்லைங்களா, அதில் 4வது வரி என்னதுங்க, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. இவர் மணிவாசக பெருமானாக எப்படி மாறினார்? இவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாரும் என்ன நினைச்சாங்க, வாதவூரர் வாதவூரர். சிறு வயதிலிருந்தே சைவ சமயத்தில் மிகுந்த ஈடுபாடோடு நிறைய கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியவர் திருவாதவூரர். அப்படி இருக்கக்கூடிய அவர் அப்படியே பாண்டிய நாட்டில் அவருடைய பெருமை பரவுகிறது. அப்போ அந்த நாட்களில் ஆட்சியில் இருந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னன் இவருடைய கல்வி கேள்விகளுடைய திறமையை பார்த்து இவரை தன்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பில் நியமிக்கிறார். புரியல? நாட்டினுடைய அமைச்சர். அந்த அமைச்சர் பொறுப்பில் நியமித்த பொழுது இவரும் அரசருடைய, அது வரைக்கும் இவருக்கு சிவபெருமான் மீது மிகுந்த ஈடுபாடு, ரொம்ப பக்தியெல்லாம் கிடையாது. இவர் சைவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். பிறந்து அந்த வழிபாட்டில் செய்து கொண்டிருந்தாலும் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டெல்லாம் இவர் வரல. இவர் எப்படி உலகியல் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்து அரிமர்த்தன பாண்டியனுடைய அரசவையில் அமைச்சர் பொறுப்பேற்கிறார். அப்படி நாட்டில் அரசனுக்கு உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் என்று சொல்லக்கூடிய வகையில் அரசனுக்கு உரிய நேரத்தில் ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் மணிவாசக பெருமான். அப்படி இருக்கக்கூடிய நாட்களில் அரசருடைய 4 வகை படை, அந்த 4 வகை படையில் குதிரைப்படையினுடைய எண்ணிக்கை குறைகிறது. ஒரு நாட்டுக்கு அமைச்சருடைய கடமை என்ன அப்படிங்கிறது திருக்குறளை போய் நீ படிச்சு பாருங்க. அரசனுக்கு என்ன கடமை இருக்குது, அரசனுடைய கடமையை போல அமைச்சருக்கு என்ன கடமை இருக்குன்ட்டு அதுக்குன்னு தனியாக இயல். திருக்குறள் எப்படி இருக்குது, திருக்குறளுடைய அமைப்பு முறை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்குங்க திருக்குறள்? மொத்தம் எத்தனை குறள், எத்தனை அதிகாரங்கள்? 133. இந்த 133 அதிகாரங்கள் எத்தனை இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்குது? எத்தனை பால்? முப்பால். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த முப்பாலில் அறத்துப்பாலை 4 இயலாக பிரிச்சிருக்கிறாங்க. அறத்துப்பாலை 4 இயல்: பாயிர இயல், இல்லற இயல், துறவர இயல், ஊழியல். இது பாருங்க, ஒரு பெரிய கேக்குது இது திருக்குறள். 1330 குறள் சேர்ந்த ஒரு கேக். இதை ஒட்டுக்க அடி அள்ளி அப்படின்னு வாயில் போட முடியுமா? போட முடியாது. என்ன பண்ணார்? ஒரு 3 வெட்டினார். என்னென்ன வெட்டினாருங்க? இல்லறவியல், அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால். இப்போ 3 கட்டி 3 பீஸாக இருக்குது. இதையும் வாய்க்கணும் முழுசா போகிறது சிரமம். இதை என்ன பண்ண, இதை ஒரு 4 பீஸ், அறத்துப்பால் ஒரு 4 பீஸாக போயிட்டு, அதே மாதிரி பொருட்பாலை ஒரு 2 பீஸாக வெட்டு, அதே மாதிரி இன்பத்துப்பாலை ஒரு 2 பாகமாக வெட்டு அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன துண்டுகளாக அது தனித்தனி அதிகாரமாக கொடுத்து நம்மை சுவைக்க வைக்கிறார் திருவள்ளுவர். அப்படியில இந்த அறத்துப்பால் 4 பகுதி, பாயிர இயல். அப்படியே தெரிஞ்சுக்கணும். திருக்குறளோட அமைப்பு முறை ரொம்ப அருமையான நூல். திருக்குறள் தமிழன் கண்டிப்பாக நாள்தோறும் படிக்க வேண்டிய நூல். புரியுதுங்களா? அறத்துப்பால் என்ன, அதாவது அறத்துப்பாலில் பாயிர இயல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இது பொருட்பால். பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் 3 இயல். என்ன, அரசன் எப்படி இருக்கணும், அரசனுக்குரிய கடமை என்னன்னு சொல்கிறதுக்கு அரசியல், அது ஒரு 10-15 அதிகாரம் வருது. அமைச்சர் எப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒரு 20 அதிகாரம் வருது. இந்த 2 பேர் போக நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற செய்திகள் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒளிபியல். அது முடிச்சுட்டு நமக்கு இன்பத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா 2 இயல், கற்பியல், களவியல். சரிங்களா? களவு, காதல் இன்பம் எப்படி இருக்குங்கிறது ஒரு பகுதி. அப்புறம் 2 பேர் கூடி திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தால் அந்த இன்பம் எப்படி இருக்கும், இது 2ஐயும் சொல்லக்கூடியது கற்பியல், களவியல், கற்பியல். இப்படி தனித்தனி பகுதிகளாக இருக்கக்கூடியது. இப்படி அமைச்சருக்கு என்ன பொறுப்பு என்பதை தனி அதிகாரமே வச்சிருக்கிறார். அமைச்சருக்கு முக்கியமான என்ன கடமைன்னு கேட்டிங்கன்னா, உறுதி, உழையிருந்தான் கூறல் கடன்.
அமைச்சருக்கு என்ன கடன்? நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை உரிய நேரத்தில் சொல்லியும், எப்படி அதுக்குன்னு ஆள் வச்சிருப்பார், ஒற்றர்களை, தூதுவர்களை. என்ன அந்த இப்போ ஒரு நாட்டை அரசன் ஆள்றான். இப்போ தமிழ்நாடே இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? எத்தனை தொகுதி இருக்கு சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு தானே தெரியும். 234 தொகுதி இருக்குது. 234 தொகுதியில் சரிங்களா, 234 தொகுதிக்கு நேரடியாக வந்தால் முதல்வர் பார்க்க முடியும். முதல்வர் என்ன பண்ணுவாருங்க, அதுக்குன்னு அங்கங்கே அந்தந்த எம்எல்ஏலாம் இருந்தாலும் மாவட்ட செயலாளர்னு ஒருத்தர் வச்சுருப்பார். இந்த எம்எல்ஏவை நம்பவே மாட்டார். யாரை நம்புவார்? மாவட்ட செயலாளர் மட்டும்தான் நம்புவார். இந்த எம்எல்ஏங்கிறது ஒரு போஸ்டிங், அவ்வளோதான். புரியல? அதனால் எப்படி அங்கிருந்து என்ன நடக்குது, எப்போ தொகுதியில் என்ன நடக்குது, இப்படி பண்ணிட்டு இருக்கிறாருங்க அப்படி பண்ணி எல்லாத்தையும் எங்கிருந்து வாங்கிடுவார். அங்கிருந்து வாங்குற விஷயந்தான் அந்த அமைச்சருடைய வேலை. அமைச்சர் என்ன செய்யணும், அங்கே நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது அதை எப்படி அமைச்சர் நேரடியாக போய் பார்க்க முடியுமா? எல்லா இடத்தையும் களை பண்ணி பார்க்க முடியாது. அவர் ஒற்றர்களை வச்சிருப்பார். ஒற்றர் மூலம் அதை செய்தியை வாங்கி இந்தந்த நாட்டில் இந்தந்த நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது அமைச்சருடைய கடன். இன்னொரு கடன், அரசர் ஏதாவது தவறுகள் இழைக்கிற நேரத்தில் இடித்து உரைத்து திருத்த வேண்டும். அமைச்சருடைய கடன்ல முக்கியமான கடன். புரியல? அவர் தப்பு செய்கிறாருன்னா தப்புக்கு உடனே அப்படி இருக்கிறது அமைச்சர்கள் இன்னைக்கு. புரியல? அப்படி அமைச்சர் அதை சொல்றார், உறுதி உலை இருந்தான் கூறல் கடன். அப்படி இருக்கும்போது நாட்டில் 4 வகை படைகளில் குதிரைப்படையினுடைய எண்ணிக்கை குறைகிறது. இப்போ அரசர்கிட்ட சொல்றார், அரசரே இந்த மாதிரி குதிரைப்படை குறைந்திருக்கிறது, அதனால் நம்மளுடைய நாட்டில் போர் பலவீனம் ஏற்பட சூழல்னு சொல்லும்போது அரசர் குதிரை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் சொல்லி அவருக்கு பண்டாரத்திலிருந்து நிதிகளை கொடுத்து அவரை குதிரை வாங்க அனுப்புகிறார் பல காவலர்களோடு. அவரும் புறப்பட்டு அந்த பண்டாரத்திலிருந்து செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கிழக்கிந்திய கடற்கரையை நோக்கி போகிறார். கிழக்கிந்திய கடற்கரைனா பாண்டிய நாட்டில் மதுரை என்பது தான் மையம். பாண்டிய நாடுனா எங்கே ஆட்சி பீடங்க? மதுரை தான் ஆட்சி பீடம். அதிலிருந்து ராமேஸ்வரத்தை நோக்கி செல்றது மீமீசல். அதான் கிழக்கு இந்திய கடற்கரை. தமிழர்கள் கப்பல் மரக்கலம் செய்து தொழில் செய்த இடம், கப்பல் தயாரித்த இடம் கிழக்கிந்திய கடற்கரை. அப்படிப்பட்ட இடம். அந்த கப்பலில் யானைகளும் குதிரைகளும் நம்மளுடைய துறைகளில் இறங்கியது என்று நம்மளுக்கு வரலாறு இருக்குது. அப்படி இந்த மாதிரி குதிரைகள்லாம் வருது கிழக்கிந்திய கடற்கரையில் கேள்விப்பட்டு மாதவூரர் அரசர்கிட்டிருந்து செல்வங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நேராக கிழக்கிந்திய கடற்கரை நோக்கி பயணித்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வர்ற வழியில தான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம். புதுக்கோட்டையை தாண்டி இங்கே பல பேரும் போயிருக்கலாம், இருந்தாலும் சிலருக்கு தெரிய வேண்டுங்கிறதுக்காக புதுக்கோட்டையை தாண்டி அறந்தாங்கியை தாண்டி போனீங்கன்னா ஆவுடையார் கோயில் என்று இன்னைக்கு அழைக்கக்கூடிய திருப்பெருந்துறை. அந்த திருத்தலத்துடைய அருகாமை உள்ளே சென்று கொண்டிருக்கிறார் படை வீரர்கள், காவலர்கள், அந்த சேனாபதிகளோடு. அப்படி போகும்போது அங்கே ஒரு சோலை நல்லா சூழ்ந்திருக்கக்கூடிய செழிப்பு மிக்க சோலை. இன்னைக்கு நம்ம சோலைன்னா நம்ம யாரும் பார்த்ததில்லை, சரிங்களா? நீங்கள் காட்டுப்பகுதியில் போய் தான் பார்க்கணும் சோலைகள்லாம். இப்போ நம்மளாம் நகர்வாசிகள், புரியுதுங்களா? நகர்வாசின்னா அதை அப்படியே கொஞ்சம் உள்டால் பண்ணி போட்டிங்கன்னா என்ன வாசிங்க? நம்மளாம் நரகவாசிகள். நகரங்கிற வார்த்தையை உள்டா பண்ணிங்கன்னா அந்த வார்த்தைக்கு என்ன பொருளுங்க? நரகவாசிகள். நம்மளாம் அங்கே போய் வச்சுலாம் அனுபவிக்க வேண்டியதில்லை. இங்கேயே எல்லா வகையான அனுபவத்தையும் காலம் கொடுக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன விரும்புனீங்கன்னா நீங்கள் என்ன பாதுகாப்பு எடுத்துக்கிட்டீங்கனாலே இன்றைக்கி உடம்பையும் நம்ம பாதுகாக்க முடியாது. அன்றைக்கெல்லாம் உணவையும் ஒழுக்கமாக இருந்தோம்னா உடம்பு பாதுகாக்கப்படுது. ஆனால் இன்றைக்கி அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, எல்லாவற்றிலையும் இணைத்து வைத்திருக்கிறாங்க. இந்த உலக இயற்கையும் நம்மையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு இயற்கையும் விஷத்தையும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொண்டு எல்லாத்தையும் சேர்த்திட்டாங்க இல்லைங்களா? அப்போ அந்த சோலையெல்லாம் அவ்வளோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பெருந்துறை வறட்சியான பகுதி, ஆனால் அந்த திருக்கோயிலுக்கு பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா சோலை சூழ்ந்த பகுதியாக இருக்கும் இல்லை? அப்படி சோலை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலுடைய வளாகத்துக்குள்ள பக்கத்தில் போயிட்டு இருக்கிறார். அப்போ அந்த சோலைக்குள்ளே இருந்து ஒரு மந்திர சத்தம் வெளியே வருது. ஒரு மந்திர சத்தம் தனியாக வராமல் ஒரு கூட்டமாக சொன்னோம்னா எப்படி இருக்கும்? ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.
எல்லாம் சொல்லலாமே. முப்பது பேரில் 10 பேர் தான் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு. ஓம் நம சிவாய சிவாய நமகோ. ஓம் நம சிவாய சிவாய. ஒரு 100 பேர் இங்கே உட்காந்து சொன்னான்னு வச்சுக்க, இந்த கதவை தாண்டி அந்த இடத்துல என்ன கேட்கும்? அப்படியே யாரோ மந்திர ஒளி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உள்ளே வருவாங்களோ மாட்டாங்களோ, அந்த கேட்லேருந்து என்ன பண்ணுவாங்க? எட்டி பார்ப்பாங்க இல்லையா? அப்போ அந்த திருப்பெருந்துறையில் இந்த சிவகணங்களை எல்லாம், இறைவனுக்கு பணி செய்கின்ற சிவகணங்களை எல்லாம் அடியவர்களாக மாற்றி இறைவன் எழுந்தருளி அங்கு ஒரு குருநாதர் வேடம் தாங்கி அமர்ந்து கொண்டு எல்லோருக்கும் ஞான உபதேசம் செய்துவது போல செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஞான உபதேசம் செய்வது போல செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் அங்கே வந்து இந்த சிவகணங்களுக்கு ஞான உபதேசம் செய்கிறக்கோ வேற எதுக்காகவோ வரல. இந்த பாண்டிய நாட்டில் மதுரையிலேருந்து இந்த வாதவூரன் ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணணும்? நம்மளுடைய அன்பு வலையில் அருள் வலையில் சிக்க வைக்க வேண்டும் என்று கருதி திட்டம் போட்டு அமர்ந்திருக்கிறார். அதுக்கு என்ன பண்ணுறாரு? அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அப்படி சத்தத்தையெல்லாம் எழுப்பி அவரை காந்தத்தை இழுக்கின்ற, இரும்பை இழுக்கின்ற காந்தத்தை போல அப்படியே கவர்ந்து உள்ளே அந்த வளாகத்துக்குள்ளே வர செய்கிறார். வந்தார், அமர்ந்திருக்கக்கூடிய குருநாதரை பார்த்தார். அப்படியே அவருடைய மனம் முன்னை பிறப்பில் செய்த தவத்தின் காரணமாக அடியற்ற மரமாக அங்கே வீழ்கிறார். அவருடைய திருவடியில் வீழ்ந்தபோது இறைவர் அவரை பார்த்தார். நயன தீக்கை நடந்தது. அவரை அருகாமையில் அழைத்து தொட்டு ஸ்பரிச தீக்கை செய்தார். தன்னுடைய திருவடிகளை வைத்து திருவடி தீக்கை செய்தார். உபதேசம் செய்து வாசக தீக்கை செய்தார். எல்லா தீக்கைகளும் நடந்தது மணிவாசக பெருமானுக்கு. ஏங்க அப்படி செய்தார் அப்படின்னு கேட்டால், இந்த பிறப்பில் அவரை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோட சிவபெருமான் வந்தாராம். இதெல்லாம் நீங்கள் அந்த புராணம், வாதவூர் புராணம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த புராணத்தில் செய்யுளாக அருமையான நடையில் இருப்பது இல்லை. அப்படி மணிவாசக பெருமானை ஆட்கொள்வதற்காகவே இறைவன் மானுட சட்டை தாங்கி வருகிறார். நமக்கு அப்படித்தான் வர்றார். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? எதிரில் வந்திருப்பது சிவம் என்ற அறிவு ஏற்படாது. நாம் என்ன நினைப்போம்? நம்ம கூட இருக்கிறவர், நம்ம கூட சிரித்து பேசுகிறவர், நம்ம கூட அன்பாக இருக்கிற, நம்மளை போலவே கூட படுத்துங்கிறவர், நம்மளை போலவே கூட சாப்பிட்றவர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நீங்கள் மறைஞான சம்பந்தர் அவருடைய அவர் தான் குருநாதர். யாருக்குங்க? உமாபதி சிவத்துக்கு. உமாபதி சிவத்தினுடைய குருநாதர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தருடைய பெருமையை உமாபதி சிவம் தன்னுடைய நூலில் 2 இடத்துல பெருமையாக சொல்கிறார். நெஞ்சு விடு தூதுன்னு ஒரு பதிகம், அதுவும் நீண்ட பணுவல். போற்றி பகருடைன்னு ஒன்று அதில் சொல்லுவார். நீங்கள் போற்றி பகருடைய போய் வீட்டில் படித்து பாருங்கள், வாய்ப்பு இருந்ததுன்னா. அதில் தன்னுடைய குருநாதன் எப்படி வந்தார் அப்படின்னா, இந்த நடராஜ பெருமான் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் ஆடுகின்ற திருத்தொழிலும் பாதியாம் பச்சை இடமும் கண்டக்கரையும் நெற்றிக்கண்ணும் சடாமுடியும் உடம்பில் இருக்கக்கூடிய பாம்பும் அப்படின்னு சிவபெருமானுடைய திருமேனி மேலே என்னென்னலாம் இருக்குதோ அதையெல்லாம் சொல்லிட்டு இதை அத்தனையும் மறைத்தருளி, இத்தனையும் மறைச்சிட்டார். மறைச்சிட்டு எப்படி வந்தார்? மறைஞான சம்பந்தன் என்று பேரில்லாத நாதன் ஓர் பேர் புனைந்து. சிவபெருமானுக்கு இதுதான் ஒரு பேருன்னு நாம் வச்சு அழைக்கிறோம். அவருக்கு என்ன கிடையாது? ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ என்பது மணிவாசகம். புரியல? அப்போ இந்த பெருமானுக்கு அந்த மறைஞான சம்பந்த சிவபெருமான் பேரில்லாதவன். அவன் என்னன்னு பேர் வச்சுட்டு வந்தான்னு சொல்றாரு. மறைஞான சம்பந்தன் என்ற பேர் வைத்து வந்து என்னோடு ஒத்து ஒழுகி உண்டு உறங்கி இத்தனையும் செய்தார். எதற்கு? ஒரே ஒரு காரணத்திற்காக ஒரு வரி வைப்பார். இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி. என்னுடைய குருநாதன் வந்தான், மறைஞான சம்பந்தன். அவன் யார் தெரியுங்களா? சிவபெருமான் தான் வந்தார். ஆனால் சிவபெருமானா வந்தால் நான் என்ன ஆயிடுவேன்? பயந்துக்குவேன். நம்மளுக்கு சிவபெருமானுக்கு காட்சி கொடுக்குறார் சரிங்களா? வகுப்பு முடிஞ்சோடனே கையில் சூளம், சடாமுடி,
பாம்பு கழுத்தில், புரியுங்களா, புளித்தோல். எத்தனை பேர் உள்ளுக்குள்ளே இருப்பீங்க? சாப்பாடே வேண்டாங்க கிளம்பிட்டோதான் அப்படின்ட்டு சொல்லக்கூட மாட்டீங்க, புரியுதா? அடித்து பிடிச்சி ஓடி போயிடுவோம். ஏன்? சில பேர் தைரியமாக இருக்கிறவங்க, எந்த கடையில் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம நகைச்சுவை பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா? நம்மளுக்கு நம்பிக்கையும் ஒரு பக்கம், அடுத்தது பயம். சரிங்களா? அப்போது அந்த மறையான சம்பந்தரை பற்றி சொல்கிறார் உமாபதி சிவம். என்னுடைய குருநாதன் வந்தான், அவர் குருநாதன் அல்ல, சிவம். ஏங்க சிவம்னா இத்தனை உருவம் இருக்கணுமே, அந்த உருவத்திலாம் மறைச்சு வந்தாருங்க. அவருக்கு பேர் இல்லை, ஆனால் இப்படி பேர் வச்சுட்டு வந்தார். எதுக்கு வந்தார்? என்னை போலவே கூட. இப்போது நம்ம சிவபெருமானை நேரில் பார்க்கறதுக்கு உதவி யார் செய்கிறா? நமக்கு அவரோட உணர்றதுக்கு யார் உதவி செய்கிறா? குருவும் ஞானாசிரியரும், புரியுங்களா? அவரோட நமக்கு தொடர்பு படுத்தக்கூடிய லிங்க். அப்போ அந்த உதவியை செய்கிறவ அப்போ எதுக்காக வர்றவங்க? அதனால தான் நம்மளுக்கு திருமூலர் சொல்லும்போது குருவே சிவமென கூறின நந்தி, குருவே சிவமென கூறின நந்தி. எனவே அந்த உமாபதி சொல்லும்போது எதுக்காகங்க அப்படி வந்தார்னு கேட்டால், இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி, எனக்கு எப்பையும் நீங்காமல் இருக்கக்கூடிய இன்பம் உன்னை எனக்கு கொடுக்கணும்னு சாமி என்ன பண்ணிட்டாரா? அதுக்காக இப்படிலாம் மாற்றிட்டு வந்தார். புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு அம்மா வயலில் வீட்டில் எங்கேயோ வேலைக்கு போய் பாத்திரம் அதெல்லாம் தேய்ச்சி பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? ஏம்மா என்னம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகிற, சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வேலைக்கு போகிறேங்கிற, எதுக்குமா இவ்வளோ வேலை செய்கிற? ஒரு வயிறை கழுவுறக்குங்க அப்படின்னா சொல்லுவாங்க. எனக்கு ஒரு புள்ள இருக்கு, அவளை நல்ல முறையில் பார்க்கணும். புரியுதா? இத்தனை கஷ்டப்படுறது யாருக்காக? என்னுடைய பிள்ளையை இன்பத்தில் வைக்கணுங்கிறதுக்காக. புரியல? இப்போ மணிவாசக உமாபதி சிவம் அத்தான் சொல்கிறார். அதே தான் மணிவாசக பெருமான் அந்த போற்றி திருஅகவலில் சொல்வார். அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளையை பெருமையை சிறுமை என்று எகழாதே திருவடியனையை. அந்த சிவபெருமான் நமக்கு அருபரத்து ஒருவன், அவன் பூமியில் எப்படி வந்திருக்கிறார்? குருபரனாக வந்திருக்கிறார். அதை சிறுமை என்று எகழாதே. நீங்கள் திருவாசகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஐயா பவானி ஐயா சொல்லும்போது சொல்லுவார். திருவாசகம் அப்படின்னு நீங்கள் திருவாசகத்துக்கு ஏதாவது விளக்கம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இவ்வளோ கேட்டு போகிறீங்க, திருவாசகம்னா சுருக்கமாக சொல்லுங்கன்னு கேட்டால், குருநாதர் செய்த நன்றி, அவரை பிரிய முடியா பிரிவாற்றாமை. திருவாசகம்ங்கிறத ரெண்டு சுருக்குனீங்கன்னா என்னென்னு இருக்கும்? குருநாதருடைய பெருமை, என்னுடைய குருநாதரை பிரிந்து என்னால் இருக்க முடியாமை. இதுதான் மணிவாசக பெருமானுடைய நிலைமை. இப்போ வந்தார், அவரை பார்த்தார், திருவடி தீக்கை நடந்தது, அவர்கிட்ட அப்படியே அன்பு மீதூர்ந்து அவர்கிட்ட அப்படியே கரைந்து நிற்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் இறைவன் தான் வந்த வேலை நிறைவு பெறுகின்ற சூழல் வந்த காட்டி மணிவாசக பெருமானுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறார். நீ இந்த இடத்திலிருந்து ஒரு திருக்கோயிலை அமைத்து விட்டு தில்லைக்கு வருக. இங்கே ஒரு கோயிலை கட்டிட்டு தில்லைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி இறைவன் அங்கே சென்று மறைந்து விடுகிறார். மறைஞ்சாரா? மறைஞ்ச உடனே இவரோட வந்த சிவகணங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள சிவகணங்களாக வந்திருக்கிறாங்க, அடியவர்கள் கோலத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்களும் சிவபெருமானோட போய் மறையணும். புரியல? அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? இந்த சிவனடியார்களாக வந்திருக்கக்கூடிய சிவகணங்கள்லாம் அவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் தங்களை மாய்த்து கொண்டார்கள். எல்லாம் ஒருத்தர் போய் மலையிலிருந்து உருள்றாங்க, பொய்கையில் போய் குதிக்கிறாங்க, எல்லாம் ஒவ்வொன்றும் செய்கிறாங்க. இப்படி சொல்லி சொல்லி எல்லாரும் போய் சிவசிவா சிவசிவா அரகரான் எல்லாம் மறைந்து போகிறாங்க. ஆனால் மணிவாசக பெருமான் மட்டும் ஒரு பக்கம் நின்று அழுது கொண்டு எந்த விதமான செயல்பாடும் செய்ய முடியாமல் இருக்கிறார். ஏங்க, குருநாதரை பிரிஞ்சா இத்தனை பேர் போய் இப்படி பார்க்குறாங்களே, நாம் இப்படி ஆகணுமேனு அவருக்கு உணர்வு வந்திருக்காதா? ஆனால் என்ன நினைத்தாரா? குருநாதர் என்ன சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்? இங்கே ஒரு திருக்கோயில் அமைக்க வேண்டும் சொல்லிட்டு போயிட்டார். இந்த வார்த்தையை மீறி என் உயிரை மாய்த்து கொள்வதற்கான உரிமை என்னிடத்துல இல்லை. இறைவன் கொடுத்த உயிரை நாமாக போக்கிக் கொள்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அவர் கருணையோடு கொடுத்திருக்கிறார் இந்த உடம்பை நாம் எப்படி நீக்கிக் கொள்ள முடியும்? புரியுதுங்களா? அப்போ மணிவாசக பெருமான் நினைக்கிற, அதுக்கு தான் ஒரு பாட்டு அடையில வச்சிருப்பார். நீங்கள் திருவாசகம் படிச்சிங்கன்னா அங்கே வரும். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ எதற்கு நாயகமே,
அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோல் முக்க நிம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. சாமி, எனக்கு நீங்கள் நன்மையைத்தான் செய்வீங்க, ஒருபோதும் தீமையை செய்ய மாட்டேங்க என்று உறுதிப்பாடோடு இருப்பார். அப்போ நினைக்கிறார், இறைவன் கோயில் கட்ட சொல்லியிருக்கிறார், நாம் கோயில் கட்டுற பணியை செய்வேன். ஏன்னா இந்த குருநாதரை பிரிஞ்ச உடனே எல்லாரும் மலையிலிருந்து விழுந்தாங்க உருண்டாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் திருவாசகத்தில் அவர் பாடியிருக்கிறார். நீங்கள் 3வது பகுதி அண்டப்பகுதியை திருவண்ட பகுதி எடுத்து படிச்சீங்கன்னா, கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதமெய்தினர் பாதமெய்தவும் அப்படி சொல்லுவார். கால் விசைத்தோடி கடல் புக மண்டி விழுந்தாங்க, மலையிலிருந்து உண்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படும். எனவே மணிவாசக பெருமான் வந்து அருள் செய்த இறைவனுடைய அந்த ஆணையை கேட்டு திருப்பெருந்துறையில் ஒரு கோயில் கட்ட தொடங்குறார். எதை வச்சு? மன்னன் கொடுத்த செல்வத்தை வைத்து. எதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு? குதிரை வாங்க அனுப்பிச்சிருக்கிறார். குதிரை வாங்கின கொண்டு வந்த செல்வத்தை அங்கே தடல் புடலாம் என்ன நடந்துட்டு இருக்குது? கோயில் உருவாயிட்டு இருக்குது. கூட வந்த வீரர்கள் எல்லாம், வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம், துணைக்கு வந்திருக்கக்கூடிய சேனாபதிகள் எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க, ஐயா அரசர் குதிரை வாங்க கொடுத்தனுப்பிய பணம், இதை நீங்கள் இப்படி செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அதெல்லாம் செவியில் ஏறலை. இறைவன் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரோ அந்த நிலைக்கு போயிட்டார். உலகத்தார் பேசுகின்ற பேச்செல்லாம் அவருடைய செவிக்கு எட்டலை. அப்போ இதை இப்படி விட்டால் ஆகாதுன்ட்டு இந்த வீரர்கள்லாம் சென்று அரசரிடம், அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் போய் புகார் செய்கிறாங்க. அரசரே, நீங்கள் கொடுத்த பணத்தையெல்லாம் வீணாக செலவு செய்து கொண்டு இருக்கிறார், கல்லை மண்ணை வாங்கி போட்டுக்கிட்டு அப்படின்னா அரசருக்கு மிகுந்த கோபம். ஆனால் ஆராயாமல் முடிவெடுப்பது இந்த கோபம் வரும் நமக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறர் மீது இருக்கக்கூடிய தவறான அபிப்பிராயம், இதனால தான் அந்த கோபம் உருவாகும். இல்லை, இந்த தவறான அபிப்பிராயம் எப்படி வந்தது? நாமளாம் நேரில் பார்த்தோமா? அடுத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்தவங்க சொன்னால் அதை எப்படி சொல்லியிருப்பாங்க? கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு மேக்கப் போட்டுவிட்டு பூ வச்சு விட்டு இத்தனையும் பண்ணி தான் அனுப்புவாங்க. நம்மளோட ஒரு வார்த்தை வருதுன்னா புரியல. அதனால தான் நம்மளுக்கு பெரியவர்கள் எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனாங்க யாரார் வாய் கேட்பினும், யார் சொன்னாலும் நம்பக்கூடாதா? அதுதான் பரிமேலழகர் உரை எழுதினார். எல்லோருமே குண சம்பந்தப்பட்டவர்கள், நாம் எல்லாருமே குண சம்பந்தப்பட்டவர்கள். நமக்கு முக்குண சம்பந்தம் இருக்குது. என்னென்ன குணம்? சாத்வியம், ராசதம், தாமஸ். இப்போ நான் என்கிட்ட வந்து ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். நான் பேசும்போது நான் என்ன குணத்தில் இருக்கிறேன்? சாத்விக குணத்தில் இருக்கிறேன்னு வச்சுக்கேன். அவர் தவறாகவே சொல்லிட்டு இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்? ஐயா அதெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, அவங்க நல்லவங்க, உங்களுக்கு யாரோ தவறாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நான் பேசுவேன். இன்னொரு நேரம் வந்து பேசும்போது நான் ராசத குணத்தில் இருக்கிறேன், என்ன சொல்லுவேன்? ஏன் கேட்குறீங்க, அந்த ஆள் தானே, ஷோ சாமி அதில் கேட்க முடியாதுங்க, கண்டிருக்க மாட்டான். என்னுடைய குணம் என்ன பண்ணிடும், அவர் மேலே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு காரணமாக அவரை பற்றி இல்லாத பொல்லாது பேச ஆரம்பிப்போம். இதையெல்லாம் தாண்டி செல்ல வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். நாம் இங்கே திருநீர் பூசி சைவ சமயத்தில் சிவனடியார்கள் என்ற உருவாக்கத்துக்கு ஆகாரம்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடாத குற்றங்களில் சில குற்றங்கள் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல்னா கெட்ட வார்த்தைன்னு மட்டும் நினச்சிக்கூடாது. இன்னாச்சொல்னா எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க? கெட்ட வார்த்தையாக நம்ம ஊருக்குள்ளே பேசுகிற கெட்ட வார்த்தையாக நினச்சிக்கிறேன். ஒருத்தருக்கு பயன் தராத சொல் இன்னாச்சொல், புரியல? அதான் வந்து நம்மளுக்கு சாக்ரட்டிஸ் வந்து அவன் மாணவர்கிட்ட சொல்லுவார். மாணவர் வந்து உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவன் மாணவன்கிட்ட கேட்பார், நீ 3 சல்லடை போட்டு சலிச்சிட்டியா? என்ன 3 சல்லடை போட்டு சலிச்சிட்டியா அப்படின்னா, நீ சொல்கிற செய்தி உனக்கு பயன் தருமா? தராது. எனக்கு பயன் தருமா? தராது. வேற யாருக்காவது துன்பம் தருமா? நீ கிளம்பு. பேசுவதனால நம்ம அந்த விஷயத்தை பேசுறதுனால யாருக்கும் தீங்கில்லாத விஷயம்னா அதை பேசலாம்.
இல்லை. அப்போ அந்த மணிவாசகர் அவரை போய் குறையெல்லாம் சொன்னோடனே அரசர் அவருடைய அறிவு மங்கி இருக்கக்கூடிய அந்த விதி, அதனால் என்ன பண்ணார், அவரை சென்று அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஓலை அனுப்புகிறார். அரசனுடைய ஓலை, அதாவது என்னதுங்க, அது பட்டயம், அது அரச உத்தரவு, அரசாணை வருது அப்படின்னா கவர்மெண்ட். இப்போ நம்மளுக்கு சாதாரணமாக அறிவிப்பு அறிவிச்சுட்டே வருவாங்க, என்ன வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துன்னு வச்சுங்க, என்ன நோட்டீஸு, ஜப்தி நோட்டீஸு, அப்போ தான் வேகமாக ஓடும். புரியுது? அந்த மாதிரி அரசாணை வாதவூர் அடிகளுக்கு வருகிறது. பார்த்தோன்னே அப்போது அரசருடைய உத்தரவு அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் மனசில் அவருக்கு ஒரு கலக்கம். திருக்கோயில் உருவாகிவிட்டது. இப்போ நீங்கள் திருப்பெருந்தூரில் இருக்கக்கூடிய திருக்கோயில் மாணிக்கவாசக பெருமான் கட்டிய திருக்கோயில். வெளியிருக்கக்கூடிய மண்டபம் எல்லாம் பிற்காலத்தில் செய்தார்கள். ஆனால் அவர் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கல்திருப்பணி மாணிக்கவாசக பெருமான் செய்தது. புரியல? அப்படி இந்த மணிவாசக பெருமான் அந்த ஓலைச்சீட்டு வந்தோடனே இறைவன்கிட்ட கேட்குறார். இறைவன் சொல்கிறார், அந்த அசரீரி வாக்கில் சொல்கிறார், ஆவணி மூல நட்சத்திரத்தன்று குதிரைகள் வந்து சேரும். ஆவணி மூலத்தில் குதிரை வந்து சேரும் அப்படின்னு அரசருக்கு போய் உத்தரவு, அதாவது உறுதிமொழி கொடுன்னு சொல்லி ஒரு மோதிரம், அரச மோதிரத்தை உத்தரவாக கொடுக்குறார் இறைவன் திருப்பெருந்தூரில். அதை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய மணிவாசக பெருமான் தைரியமாக பாண்டிய நாட்டுக்கு மதுரைக்கு திரும்புகிறார். அரசனிடம் அந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்து, அரசரே, ஆவணி மூல நாள் அன்று கிழக்கிந்திய கடற்கரை படையிலிருந்து நல்ல குதிரைகள் வந்து சேரும் அப்படி அரசன் நம்பி மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு அரச பொறுப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆவணி மூலம் நெருங்க பாண்டிய நாட்டினுடைய எல்லையில் எங்கேயுமே குதிரைகள் வரல. ஒரு அரசனுக்கு தெரியுமில்ல, இப்போ இங்கே குதிரை வந்துட்டு இருக்குன்னா இத்தனை நாள் இங்கே வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் ஒற்றர்களுடைய தகவல் பாண்டிய நாட்டு எல்லையில் எங்கேயுமே குதிரைகள் வரல. அரசனுக்கு சந்தேகம், 2 நாள் தான் இருக்குது, இன்னும் பாண்டிய நாட்டிலிருந்து குதிரைகள் வந்து சேருவதற்கான எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, அறிவிப்பும் இல்லை, எந்த விதமான முன் ஏற்பாடும் இல்லை. என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது மணிவாசக பெருமானை இவர் மிகவும் சந்தேகப்படுறார், கோபப்படுறார். இந்த மணிவாசக பெருமான் ஏதோ நமக்கு தவறு இழைக்கிறான் அப்படின்னு கருதுகிறார். அப்போ மணிவாசக பெருமானை சிறைப்படுத்த சொல்லி உத்தரவிடுகிறார் அரசர். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாண்டிய நாட்டினுடைய எல்லை எங்கேயுமே குதிரை வரலைன்னா என்ன செய்வது? வாதவூரனை கைது செய்யுங்கள், சிறையில் அடைங்க. சிறையில் அடைத்தார்கள். சிறையிலிருந்து மணிவாசகர் இரவு புலம்புகிறார். வாதவூர் பெருமான், பெருமானே, உன்னை நம்பிய எனக்கு இவ்வளவு துன்பமா? இதெல்லாம் நீங்கள் திருவாதவூர் புராணத்தை படிச்சிங்கன்னா தான், நான் கதையாக சொல்லிட்டு போகிறேன், அவர் எப்படி கதறி எழுதியிருக்கிறாருன்னு செய்யுள்ள காட்டுறார். அப்படி அவர் அழுகும்போது சாமி ஒரு திருவிளையாடல் செய்கிறார். அந்த பாண்டிய நாட்டினுடைய காட்டில் இருக்கக்கூடிய நரிகளை எல்லாம் சிறந்த குதிரைகளாக மாற்றுகிறார். இதுதான் 64 திருவிளையாடல் புராணத்தில் ஒரு படலம். 64 திருவிளையாடல் புராணம் மதுரையில் நடந்திருக்குது. நீங்கள் மதுரையில் போனீங்கன்னா சாமி சன்னதியை சுற்றி வந்தீங்கன்னா பிரகாரத்தில், சாமி சன்னதியோடைய பிரகாரத்தில் முழுக்க 64 திருவிளையாடலும் அப்படியே புராணமாக அப்படியே வரையப்பட்டிருக்கும், ஓவியங்களாக இருக்கும். சென்றவர்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி மணிவாசக பெருமானுக்காக நடந்தது நரியை குதிரை ஆக்கிய படலம். இந்த நரியெல்லாம் குதிரையாக ஆகியது. மணிவாசக பெருமான் அப்படியே அவர் அரசன் இறைவனே என்ன பண்ணுறார், இந்த நரியெல்லாம் குதிரையை ஆக்கிட்டு தான் ஒரு குதிரை சேவகனாக அந்த குதிரையெல்லாம் அழைத்துட்டு அடுத்த நாள் காலையில் அரசவைக்கு வர்றார். அரசைக்கு குதிரையெல்லாம் வந்துவிட்டது, குதிரையெல்லாம் நீங்கள் பார்த்து சரி பார்த்து என்னை விடுவிக்கவும் சொல்கிறார். வந்திருக்கக்கூடிய இறைவன் குதிரை சேவகனாக. அதனால தான் நீங்கள் மணிவாசகருடைய திருவாசகத்தில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்கொள்வதற்காக சேவகனாக வந்தான். அவன் தலைவன், ஆனால் எப்படி வந்தான்? சேவகனாக வந்தான், குதிரை சேவகனாக வந்தார் அப்படின்னு சொல்லுவார். எனவே வந்தார். குதிரையெல்லாம் பார்த்தா அவ்வளவு லட்சணமான குதிரை. அந்தியூர் குருநாசாமி கோயிலில் கூட அவ்வளவு குதிரை கிடைக்காது. குதிரை வாங்க போனாங்கன்னா லட்சணம் பார்ப்பாங்க, சரிங்களா? அந்த காது நீண்டு குதிரை வால் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல பரிசோதனை பண்ணுவாங்க. அவ்வளவு லட்சணமுடைய குதிரை. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அந்த புராணத்தில் குதிரைக்கு என்ன லட்சணம் இருக்குன்னு ஒரு 5 பாட்டு சொல்கிறார். குதிரை இப்படி இருக்கணும், அந்த மாதிரி குதிரையுடைய லட்சணத்தெல்லாம் சொல்லி ஒரு 5 பாட்டு சொல்கிறார். அப்போ அந்த குதிரையுடைய அழகை பார்த்து அரசன் வேக்கிறார். ஆகா, அருமையான குதிரை, வந்திருக்கக்கூடிய இந்த சேவகனுக்கு பரிசு கொடுப்போம் அப்படின்ட்டு
அரசர் மரியாதை செய்வதற்காக பட்டாடை எடுத்து கையில் கொடுத்து அணிகலன் பொதி கொடுக்கிறார், பொற்கிளி கொடுக்கிறார். சரிங்களா? இந்த கொடுத்த பொற்கிளியை வாங்கலை. அரசன் கொடுத்த பட்டாடையை அந்த குதிரை மேய்க்கு கொண்டு வந்திருப்பதாக வச்சிருக்கக்கூடிய கோலை வச்சு நீட்டி வாங்குறார். அரசனுக்கு பயங்கரமான கோபம். இது பெரிய அவமரியாதை இல்லையா? ஒரு அரசன் வந்து கொடுக்கிறார் கையில், இதை குச்சி நீட்டி வாங்கினா எப்படி இருக்கும்? மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் சொல்றார், ஈண்டு கனகம் இசையப்பெறாது. ஈண்டு கனகம் இசை. அரசன் கொடுக்கிறார் கனகம், பொண்ணு கொடுக்கிறார், வாங்கலை. வந்து கொடுத்து குதிரை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பட்டாடையை கையை நீட்டி வாங்கினோன்னே அவர் மேலே கோபம் வந்து அவரை சிறைப்படுத்த சொல்ல வந்தபோது மணிவாசக பெருமானதுக்குள்ள இல்லை, அது அரபு நாட்டு வழக்கம், அங்கே அப்படி தான் வாங்குவாங்க, அவங்க அந்த கடற்கரையிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறார். அரசன் அப்படியா சந்தோஷம் சொல்லிட்டு குதிரையை மகிழ்ச்சியாக லாயத்தில் கட்டுங்கன்னு சொல்லி வந்திருந்த இறைவன், குதிரை சேவகனாக வந்த இறைவன் சென்று விடுகிறார். ஆனால் இரவு லாயத்தில் கொண்டு போய் கட்டப்பட்ட குதிரைகள் எல்லாம் மணிவாசக பெருமான் விடுவிக்கப்பட்டார். அங்கே போய் லாயத்தில் போய் கட்டினாங்க. அங்கே கட்டின போது இரவு வெகு நேரம் ஆக ஆக இரவு முழுக்க ஒரே சத்தம். என்னையா சத்தம்? அரசர் அந்த புறத்தை தூங்கிட்டு இருக்கிறார். இரவு 3 மணி விடிய காலம், ஒரே ஊழையிடுற சத்தம். ஏடா சத்தம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் அந்த சேஞ்ச் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? ஜீன்ஸ் எல்லாம் பூரா பழைய ஜீனுக்கு போயிடுச்சு. புரியுங்களா? மொதல் ஜீன் மாற்றி நிறைய குதிரையாக்கினார். மறுபடியும் என்ன பண்ணிடுச்சு? இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நீ ஒரு நாளைக்கு இப்படி உருவமாக இருப்ப, அடுத்த நாள் என்ன ஆயிடுவேன்? அடுத்த உருவமாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் உருவம் மாறி ஏற்கனவே லாயத்தில் இருந்த பழைய வத்தலும் தொத்தலமாக இருந்த குதிரையும் என்ன பண்ணிடுச்சு? இந்த குதிரை நரிகள் எல்லாம் கடிச்சு குதிரை காட்டுக்குள் திரும்பியன. வீரர்கள்லாம் வந்து அரசனிடம் முறையிட அரசர் மிகுந்த கோபம் அடைகிறார். இந்த மாணிக்கவாசன் வாதவூரன் பெரிய ஏமாற்றுக்காரன் நினச்சிட்டு இருந்தோம். இவன் பெரிய ஜெகஜால வித்தக்காரனாக இருக்கிறான், மந்திரவாதியாக இருக்கிறான். இவனை சாதாரணமாக விடக்கூடாது. இவன் என்ன பண்ணுங்க, கையை கட்டி தலையில் கல்லை வச்சு வைகை கரையில் கொண்டு போய் சுடுமணலை நிறுத்துங்க உத்தரவு. வைகை கரையில் போய் சுடுமணல் நிறுத்துங்க. அங்கே போய் நிறுத்தினாங்க. விடிய காலில் வைகை கரை சுடுமணலை நிறுத்திய போது தலையில் கல்லை கட்டி அவருடைய கைகளை இப்படி கட்டி நிப்பாட்டி வச்சிட்டாங்க. மணிவாசக பெருமானுக்கு இந்த நிலைமையில எப்படி இருந்திருக்கு நம்மளால சொல்லவே முடியாது. புரியுங்களா? ஏன் அவர் முழுசாக பெருமானை நம்பி இவ்வளோ காரியத்தில் அவருடைய திருவிளையாட்டு அவர் வேற வேற மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருக்கிறார். பார்ப்போம் என்னதான் நடக்குது. அங்கே நின்று இறைவனை எண்ணி எண்ணி அழுகிறார். பெருமானே, ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாயப்பிறவி உன்வசமே வைத்திட்டிருக்கும் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய், உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே என்று சொல்கிற மாதிரி அழுகிறார். இறைவன் அடியார்களுடைய கண்ணீரை பொறுத்து கொள்ள மாட்டார். அவர் என்ன பண்ணுறார்? வைகை கரையில் அணையில் ஒரு அடைப்பை உடைக்க செய்கிறார். வைகை கரையை உடைய செய்கிறார். வைகை ஆற்றில் வெள்ளம் புரண்டு வருது. எல்லாம் ஊருக்குள்ளே தான் போக ஆரம்பிச்சிருச்சு. அரசனுக்கு செய்தி வருகிறது, இந்த மாதிரி நகருக்குள்ளே தண்ணி வந்துருச்சு, வைகை உடைஞ்சு அப்படின்னு சொல்லும்போது அரசன் ஒரு உத்தரவிடுகிறார். ஒவ்வொரு வீட்டில் இருப்பவர்களும் ஒவ்வொரு பங்கு வந்து கரையை அடைக்கணும். எல்லாத்துக்கும் உடனே ஆளை இறக்க முடியுமா? என்ன பண்ணா எல்லாரும் அவங்க வீட்டு பங்குக்கு என்ன பண்ணுங்க, ஒரு கரையை அடைச்சிட்டு போங்கன்னு சொல்லி உத்தரவிடுறார். அப்படி அடைக்கிறதுக்கு உத்தரவிட்ட போது பாண்டிய நாட்டினுடைய எல்லை பகுதிக்குள் இருக்கக்கூடிய வந்திப்பாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவள், இந்த அம்மையார் நாள்தோறும் ஆலவாய் சொக்கநாத பெருமானுக்கு பிட்டு நிவேதனம் செய்து இறைவன் மீது அன்பு செலுத்தியவர். வந்திக்கு அருள் செய்த படலம். இது ஒரு திருவிளையாடல். புரியுங்களா? இந்த மணிவாசக பெருமான் வரலாற்றில் எத்தனை அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இங்கே வந்திக்கு அருள் செய்வதற்காக இறைவன் என்ன செய்கிறார்? அவருக்கு அந்த வந்தி பாட்டிக்கு 80 வயது, 1000 பிறை கண்டவங்க. அங்கே நாள்தோறும் 1000 பிறை கண்டவங்க மட்டுமல்ல, சிவபெருமானுக்கு நாள்தோறும் அன்பை இடையராது செலுத்தக்கூடியவங்க. என்ன செலுத்தக்கூடியங்க? நல்ல வயசு இருக்குது, உங்களுக்கு வயசு இருக்குது, எனக்கு எல்லாத்துக்கும் வயசு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? நாள்தோறும் போய் சாமிக்கு திருமலர் இடலாம், பூசணை பண்ணலாம். கொஞ்சம் வயசாயிருச்சு, கோயிலுக்கு போக முடியல, பூ வைக்க முடியல, என்ன பண்ணணும்? வீட்டிலேருந்து வைக்கலாம். வீட்டிலேருந்து பூ வைக்க முடியாத சூழல் உருவாகுது. என்ன நினச்சிக்கலாம்? மரத்தில் பூவை பார்க்குறீங்க, சிவார்ப்பணம், சிவார்ப்பணம்.
அம்மையார் நாள்தோறும் சாமிக்கு வழிபாடு செய்து வந்தவர்கள் ஒரு வயது முதிர்ச்சியினாலும் கோயிலுக்கு போக முடியலனாலும் அவர் இருந்த இடத்திலிருந்து தொண்டு செய்தார். என்ன தொண்டு செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா பிட்டு வைக்கக்கூடிய தொழில் செய்கிறாங்க. அந்த பிட்டில் வரக்கூடிய முதல் பிட்டு யாருக்குரியது? ஆலவாய் சொக்கநாத பெருமானுக்குரியது. கொழாய் புட்டு எடுத்தாங்கன்னா அந்த கொழாய் புட்டில் முதல் புட்டு யாருக்கு? இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வியாபாரம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைது வச்சுருப்பாங்க. டீ கடைக்காரங்க அந்த பஜ்ஜி போண்டா சொல்கிறவங்க முதல் என்ன பண்ணுவாங்க? டீயை வாங்கி வாசலில் ஊற்றுவாங்க. அப்புறம் போண்டாவை பிச்சு கடை மேலே போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க, ஒரு வழிமுறை வச்சுருப்பாங்க. அதுபோல் இந்த அம்மா என்ன பண்ணாங்க? கொழா புட்டு வந்தால் அதை சாமிக்கு சிவார்ப்பணம் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்படி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பை உடையவர்கள். அந்த அம்மையாருக்கு யாரும் துணைக்கு ஆள் கிடையாது. அவங்களுக்கு கரையடைக்க ஆள் இல்லை. சாமி என்ன பண்ணார்? ஒரு மம்முட்டியா வேடத்தில் புறப்பட்டார். மம்முட்டியா வேடம்னா சாதாரண வேடம் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் சிவில் வேலை, மேசன் வேலை பார்க்குறவர் எப்படி இருப்பாரோ அப்படி வந்தாராம். அதை நீங்கள் அந்த புராணத்தை படிச்சிங்கன்னா, அந்த கூடை, மண் சுமக்கக்கூடிய கூடை இருக்குது இல்லைங்களா, அந்த மண் சுமக்க கூடை வந்து அங்கங்கே கொஞ்சம் உடஞ்சிருந்துதான். அந்த பெரம்பு ரெண்டு அங்கே சின்ன சின்ன ஓட்டை இருந்துதான். அப்புறம் அந்த மம்முட்டி இருக்குல்ல, மம்முட்டியோடைய முகனை அப்படி வளைஞ்சு அது தேஞ்சிருந்துதான். இப்படி தூக்கி போட்டுக்கிட்டு அந்த வந்தியம்மா இருக்கக்கூடிய அந்த அருமையான சாம்பிராணிங்கய்யா. எங்கள் வீட்டம்மா வந்து நீங்கள் சென்னிமலை போனீங்கன்னா அவர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வாங்க அவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு இது சொல்லுங்கள், அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக அப்படின்பாங்க. நல்லா இருக்கும், வீட்டில் ரொம்ப அருமையாக இருக்குது. நான் அப்போ அந்த அம்மா அந்த தெருவில் போய் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த புட்டு வாங்கலையோ, அதாவது வேலைக்கு கூலிக்கு ஆள் வேணுமோ, இந்த வேலைக்கு ஆள் வேணுமோன்ட்டு அங்கே சொல்லிகிட்டே போகிறார் கூவிக்கிட்டே. இந்த இப்போ நீங்கள் காலையில் இந்த பகுதியில் எப்படின்னு தெரியல, எல்லா பகுதியிலும் இருக்குது. காலையில் 8 மணிக்கு போனால் ஆளுக்கு வேலைக்கு ஆள் பிடிக்கலாம் இந்த இடத்துக்கு போனால் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். மேசன் வேலைக்குன்னா மேசன் வேலைக்கு, தறி வேலைக்குன்னா தறி வேலைக்கு, ஒவ்வொரு வேலைக்கும் ஆள் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த மாதிரி இந்த பேர் என்ன பண்ணிட்டாரு? தலையில் கூடையை வச்சுக்கிட்டு மம்முட்டியை வச்சுக்கிட்டு கூலிக்கு ஆள் வேணுமா, கூலிக்கு ஆள் வேணுமான்னு இந்த வந்தியம்மா வீட்டு தெருவில் அப்படி போகிறார். அரசருடைய உத்தரவு வந்திருக்குது. அப்போ என்ன, எனக்கு ஒரு ஆள் வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா என்னம்மா கூலி தருவேன்? யா, நான் என்னப்பா தர முடியும், நான் வயசானவன் தான். ஒரு வேளை புட்டு சாப்பிட்டுட்டு போ, நான் சொல்கிற புட்டை சாப்பிட்டு நீ அந்த வேலையை செஞ்சு கொடுங்குறாங்க. நீ வயிற்று குழப்பு பார்க்குறவ, அதையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவேன்? நீ ஒன்றே ஒன்று பண்ணு, உன்னுடைய புட்டு எதெல்லாம் உதிருதோ அதை மட்டும் எனக்கு கொடு, மிச்சதெல்லாம் நீ வித்துட்டு போ அப்படின்ட்டு அவர் உட்காந்தார். அன்னைக்கு கொண்டு வந்த அத்தனை அரிசி, அந்த புட்டு செய்யக்கூடிய அத்தனையும் குழாயில் போட வேண்டியதான், உருவ வேண்டிதான். உருவும் போதையெல்லாம் உதிர்ந்து வர வேண்டியதான். உதிர்ந்து வருவது பூரா அவருக்கு. ஒரு படத்தை சந்தான காமெடி சொல்கிற மாதிரி, இங்கே பாருங்கள் மேலே தூக்கி போடுறேன், புரியுதுங்களா? மேலே இருந்து கீழே விழுகிறத மட்டும் நான் வச்சுக்கிறேன், எவ்வளோ வேணுமோ நீங்கள் மேலே நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த சாமி எப்படி டீல் வச்சுருக்கிறாரு பாருங்கள். உடையிறது மட்டும் எனக்கு கொடுத்தா போதுமாப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட பேசிட்டு எல்லாத்தையும் திருவிளையாடல். சாமி அத்தனை நாள் உண்ட அந்த பழக்கம், அந்த அன்பை ஏற்றுக்கொள்வதற்காக அப்படி வாங்கிக்கிறாரு. வாங்கி கூலி வேலை செய்வதற்காக செல்றார். வந்தது அதுக்காக வரல, இந்த கரையை அடைக்கவா இவர் வந்தார். அந்த அம்மாவுக்கு சிவபுண்ணியத்தை கொடுக்கணும். அந்த சிவபுண்ணியத்தை அங்கே கொடுத்தாச்சு. இங்கே வந்தார், மணிவாசகருடைய பிரச்சனையை தீர்க்கணும், அரிமர்த்தன பாண்டியனுடைய வினையை கழிக்கணும். என்ன பண்ணாரு? ஏற்கனவே அடைச்சிருந்த சாப்பிட்ட பிட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய பகுதிக்கான அந்த வந்திப்பாட்டிக்கானுடைய பகுதிக்கான இடத்த போய் என்ன பண்ணிட்டாரு? அடைச்சிட்டார். சாமி ஃப்ராட் இல்லை. போனவர் என்ன பண்ணிட்டாரு? சாப்பிட்ட கூலிக்காக வந்திப்பாட்டியினுடைய இடத்த அடைச்சிட்டாரு. அடுத்தது என்னையா பண்ணாருன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் போய் மேலே காலை வச்சு உடைக்க வேண்டியது, அடுத்த இடத்துக்கு போக வேண்டியது, உடைக்க வேண்டியது. இந்த வீரர்கள்லாம் பார்த்தாங்க, யோ யாரியா நீ அப்படின்னு. அவ்வளோதான், பார்வை தான் சரியா? பார்வை பார்த்தோன்னே இவர்கிட்ட நம்ம பேசுகிறதே பயமாக இருக்குப்பா, ஆள் அப்படி இருக்கிறாரு, பார்வை ஒரு மாதிரி அப்படின்னு யாரும் பேசலை. நேரம் அரசர்கிட்ட புகார் போச்சு. அரிமர்த்தன பாண்டியன் களத்துக்கு வந்தார். வந்து யாருப்பா?
அங்கே தூங்கிட்டு இருக்கிறாரு பாருங்க மரத்துக்கடியில், அவர் தான் வந்து ஒவ்வொரு கரையும் அடைச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. கேட்டால் முறைக்கிறாரு, ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்படியா வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் தூங்கிட்டு இருந்தோட்ட கையில் பெரம்பு வைத்திருந்து ஒரு முதுவில் ஒரு அடி அடிக்கிறார். அடித்த போது அந்த முதுகு அடி முதல் யாருக்கு பட்டதுன்னா பாண்டிய மன்னனுக்கு தான் முதுகுல பட்டது. அவருக்கு மட்டும் படலை, அங்கிருந்த எல்லாரும் அச்சோ அப்படி எல்லாரும் முதுகை பிடிக்கிறார்கள். பாண்டிய மன்னனுக்கு உணர்ச்சி தாங்க முடியல. என்னது அதிசயமா இருக்குது, வந்திருப்பவர் யார் அப்படிங்கிறக்குள்ள வந்திருந்த பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டு, நீங்க தான் பிறம்படி பட்டாருங்கிறத அவருடைய திருப்பதிகத்திலே மணிவாசக பெருமான் பாடியிருக்கிறார். எப்படிப்பட்ட கடவுள்! ஒரு அடியவருக்கு அருள் செய்வதற்காக, எதுக்கு? இந்த திருப்பதிகத்தை கேட்கணுங்கிறதுக்காக பிறம்படிப்பட்டவர் யார்? பாண்டிய மண்ணுக்கு மட்டுமல்ல, அத்தனை மண்ணுக்கும் சொந்தக்காரர். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான். அவனுடைய பெருமை எப்படிப்பட்ட பெருமை தெரியுமா? விண் சுமந்த கீர்த்தி வியன்மண்டல தீசன், கண் சுமந்த நெட்டி கடவுள், களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவாள் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி. அப்படி அடி வாங்கறதுக்கு அளவுக்கு இருப்பாரா? அதுதான் இறைவனுடைய பெருங்கருணை. செய்தார். அரிமர்த்தன பாண்டியன் நேராக மணிவாசகரை போய் விடுவித்து ஐயா என்னை மன்னிச்சிருங்க, தயவு செய்து உங்களுடைய பெருமை எனக்கு தெரியல, தயவு செய்து என்னை பொறுத்து ஆள வேண்டும், என்னையும் சிவபெருமானுடைய தொண்டராக நீங்கள் அருள் செய்யணும்னு, நீங்கள் உங்களுடைய அரச பொறுப்பை பாருங்கன்னு சொன்னார். நீங்கள் மறுபடியும் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கணும்னு சொன்னார். இல்லை, எனக்கு இறைவனுடைய உத்தரவு வேறு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் தில்லைக்கு வர சொன்னார் இல்லைங்களா? நேராக ஒவ்வொரு தலங்களாக சென்று திருவாசகம் என்ற இடத்தெல்லாம் பாடினார். அப்படி உத்தரகோசமங்கை, திருவண்ணாமலை, சீர்காழி, குற்றாலம் போன்ற திருத்தலங்களை எல்லாம் பாடிட்டு நேராக தில்லைக்கு வந்தார். பல நாள் தில்லையில் தங்கி இருந்தார். திருவாசகம் எழுதி உரிய காலத்தில் இறைவன் ஆடவல்லான் கூத்தபெரும் ஒரு புலவர் வேடத்தில் வந்து அவரிடம் இருந்து திருவாசக ஓலைச்சுவடி எழுதினார். இந்த பாடெல்லாம் கேட்டுட்டு சொன்னாராமா, பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. பாவை பாடிய வாயால் கோவை, பாவை என்பது வெம்பாவை. இந்த திருவெம்பாவை பாடிய வாயால் திருக்கோவையார் என்று ஒரு நூலை செய்ய சொன்னார். அந்த திருக்கோவையார் நூலையும் செய்து கொடுத்தார். திருக்கோவையார் என்பது நாம் பெரும்பாலும் யாரும் அறிந்திருக்க முடியாத பகுதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க 12 திருமுறைகளில் அகத்து இலக்கணம் முழுக்க பொருந்தியது திருக்கோவையார். அதெல்லாம் என்னங்கிறது பின்னால் விரிவாக பார்க்கலாம். இறைவனை தெய்வம், அதாவது கணவனாகவும் உயிரை மனைவியாகவும், காதலன் காதலி பாவம், தலைவன் தலைவி பாவம், அப்படி வச்சு அகத்துறை முறையில் பாடிய பதிகங்கள் திருக்கோவையார். இது ரெண்டையும் பாடி அடுத்த நாள் திருக்களிற்றுப்படியில் ஓலைச்சுவடியை கண்ட தில்லை தீட்சிதர்கள் வந்து மணிவாசக பெருமானிடம் கேட்க, அதை அவர் நேராக சென்று அம்பலவாணனிடம் காட்டி, என்னை இது செய்தவர் இவர்தான் அப்படின்னு சொல்லி இறைவனோடு இரண்டர கலந்தார். அந்த நாள்தான் ஆனி மகம். அந்த நாள் நமக்கு மணிவாசகருடைய குரு பூஜை நன்னாளாக நாம் வழிபாடு செய்கிறோம். இந்த திருவாசகம் ஒரு ஒப்பற்ற நூல் என்பதும், மணிவாசக பெருமானுடைய வரலாற்று செய்தி, அருட்குருநாதராக வந்து இறைவரே தன்னை ஆட்கொண்டார் என்கின்ற அருட்கருணையை சொல்லுகின்ற வரலாறாகவும் இருக்கக்கூடிய பகுதி என்று சிந்திக்க வேண்டும். இந்த திருவாசகத்தை நான் படித்து வந்தீங்கன்னா என்ன கிடைக்குன்ட்டு நம்மளுடைய முன்னோர்கள் அருளி இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுபா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோ திருவாசகம் என்னும் தேன். யாரெல்லாம் திருவாசகமாகிய தேனை பருகுகிறீர்களோ அவர்களுக்கு பழைய பிறவியாகிய பிறவி கெட்டு இறைவனுடைய திருவடி வாய்க்கும் என்று சொல்கின்றார். தேன் என்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தானும் கெடாது, தன்னோடு சேர்ந்த பொருளையும் கெடவிடார். திருவாசகத்தை தேன் என்று நம் பெரியவர்கள் சொன்னார்கள். யாரெல்லாம் திருவாசகத்தை கையில் எடுக்கிறாங்களோ நிச்சயமாக இறைவனுடைய திருவடியை சென்று அடைவார்கள் என்கின்ற புராணத்தை பகுதியை வரலாற்றை சொல்வது மணிவாசக பெருமானுடைய வரலாறு. எனவே இந்த நால்வரு பெருமக்கள் வரலாற்றை இந்த அளவில் நிறைவு செய்து நாம் வருகின்ற வகுப்பில் பெரிய புராணத்தை சிந்திக்கலாம் என்று இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால்
ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகெலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. அருள் தரும் விசாலாட்சியம்முடனாய விஸ்வநாத பெருமான் திருவடிகள் நால்வர் ஒற்றால் எம்முயர் துணையே அருபான் மும்மை நாயன்மார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நண்பர்களே, ஒரு 2-3 அறிவிப்புகள் இருக்குது. முதல் அறிவிப்பு, நம்மளுடைய மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த கோடை காலத்தில் ஆன்லைன் இணையத்தின் வழியாக நம்மளுடைய சைவ சமயத்தை பற்றி செய்திகளை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக 27, 28, 29, 30, 31 5 நாட்கள் மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரை இணையத்தின் வாயிலாக வகுப்புகள் நடைபெறுகிறது. இந்த வகுப்புகள் கூகுள் மீட் என்று சொல்லக்கூடிய இணையத்தின் வாயிலாக இணைக்கப்படும். அரை மணி நேரம் ஒரு பாட வேலை குழந்தைகளுக்கு, ஒரு நாளைக்கு 6 பாட வேலை, 5 நாள் 30 பாட வேலை. பெரியவர்களுக்கு 20 பாட வேலை, 3/4 மணி நேரம் ஒரு பாட வேலை, 5 நாட்களுக்கு 20 பாட வேலை என்று வகுத்திருக்கிறோம். எல்லோரும் நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் இந்த இணைய வாயிலாக சிந்திக்கக்கூடிய வகுப்புகளில் வாய்ப்புக்கு ஏற்றவாறு கலந்துக்குங்க. 80% வருகை பதிவும் முறையாக கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். பவானி சிவனடியா திருக்கூட்டத்தின் வாயிலாக சான்றிதழ்ங்கிறது முக்கியமில்லை, ஒரு ஊக்கத்திற்காகத்தான். இது அடிப்படையாக இருக்கக்கூடிய சைவ சமயத்தை பற்றியும் ஒழுக்கம், நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு வகுப்பு. குழந்தைகளுக்கு அடிப்படையாக இருக்கும், பெரியவர்களுக்கு கொஞ்சம் வரலாற்று செய்தியாக நிறையா செய்திகள், தாயுமானவர், குமரகுரு, அருணகிரிநாதர், சிவஞான முனிவர், பரிமேலழகர்ன்ட்டு வகைகள் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன வரைமுறைகள், என்ன விதிமுறைகள்ங்கிறத அந்த கூகுள் ஃபார்ம் உள்ள இணையத்தில் இருக்கும். நீங்கள் அதாவது பெரிய புராண வகுப்பில் ஏற்கனவே நான் போட்டிருப்பேன், எல்லாம் அறநாம இந்த வகுப்புகளில் இந்த குரூப்பில் போடுற மெசேஜை கண்டிப்பாக நம்ம குரூப் மெசேஜை பார்க்கணுங்கிற நினைப்பை நீங்கள் வச்சுக்கங்க. புரியுங்களா? எல்லாம் அந்த குரூப் மெசேஜ் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றா இதுலேருந்து வெளியே போயிடணும், இல்லாட்டி அதை பார்க்கக்கூடாதுன்ட்டு ஆர்ச்சிவில் போட்டு வைக்கிறது. மற்ற குரூப்பில் எப்படியோ போட்டுங்க. சிவ சம்பந்தமான குரூப் நம்மளுக்கு இந்த குரூப், புரியல? இதில் வரக்கூடிய தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த குட் மார்னிங் அந்த பக்கம் போட்ட யாராவது போட்ட மெசேஜை 50 தடவை ஃபார்வேர்ட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் இருக்கவே இருக்காது. ஒன்றா நான் போடுவேன், இல்லை தண்டபாணி ஐயா போடுவார். புரியுதுங்களா? அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதற்கான செய்திகள் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஏற்கனவே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை அல்லது இன்று இரவு மீண்டும் பதிவிடுறேன். அந்த லிங்கை தொட்டு உள்ள, ஏன்னா அந்த லிங்க் போட்டிருக்கனால எதனா லிங்க் இருக்குது தொடக்கூடாதுன்னு பயத்தில் சில பேர் இருப்பாங்க. அதனால் அந்த லிங்கை தொட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த என்னென்ன விதிமுறைகள், என்னென்ன பாடம், என்னென்ன எப்படி ஃபில்லப் பண்ணணுது எல்லாமே கூகுள் தான். நீங்கள் ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணி எனக்கு அனுப்ப வேண்டியதில்லை, எல்லாம் கூகுளில் வந்துடும். எனவே அது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, வருகின்ற அடுத்த வகுப்பில் இருந்து நாம் பெரிய புராண வகுப்புகளை போக போகிறோம். அன்பர்கள் பெரிய புராண நூல் வாங்கியிருக்கக்கூடிய அனைவரும் கட்டாயம் கையில் பெரிய புராணமும் குறிப்பெடுப்பதற்கு எழுத படிக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பேனா எடுத்து நீங்கள் வருவது சிறப்பு. அதை நீங்கள் குரூப்பில் அடுத்த வகுப்பு போடும்போது பெரிய புராணம் நூலை எடுத்து வரவும் அப்படிங்கிற செய்தியோடு பதிவெற்ற வேணும். இது 2 செய்தி. வேறு ஏதாவது செய்தி இருக்குங்களாங்க ஐயா? சரி, மூன்றாவது செய்தி ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மணிவாசக பெருமான் திருவதாரம் செய்த திருவாதவூர் திருத்தலத்தில் நம்மளுடைய அரண்மனை அறக்கட்டளை வாயிலாக நம்ம பவானி ஐயா அவர்கள் சேர்ந்து மணிவாசக பெருமான் பிறந்த இடத்துல ஒரு 5 ஏக்கர் நிலம், அவருக்கு சொந்தமான இடம், பரம்பரையாக பாதுகாத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்தை வேறு வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருந்த நிலையை மாற்றி சுற்றியும் கருங்கல்லில் மதில் சுவரும், நாள்தோறும் மணிவாசக பெருமானுடைய திருவடியை நினைக்கிறதுக்காக நாள்தோறும் திருவாசகம் முற்றோதல், வருஷத்துக்கு 364 முற்றோதலும்,
அப்புறம் அந்த 365 நாள் வரக்கூடிய திருக்கூட்டங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஒரு திருவாசக அரங்கு போன்றவை எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இது வருகின்ற 7/7/2024 அன்று கிரகப்பிரவேசம், அதாவது புதுமனை புகுதல் கட்டடத்தை அந்த ஊருக்கார்கிட்ட ஒப்படைக்க போகிறோம். புரியுங்களா? முதல் ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை யாராருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ, இல்லை நீங்கள் வாகனம் எடுத்து வந்து சேர்ந்து இரவு தங்கி காலையில் பார்க்கலாம், இல்லை காலையில் புறப்பட்டு வரலாம். காலையில் வழிபாடு 7-9 மணிக்குள் நிறைவாயிரும். அந்த முதல் நாள் ஓதுவாமூர்த்திகள் திருவாசகம் முற்றாவது முதல் ஆரம்பிக்கிறாங்க. ஓதுவார்கள்லாம் சேர்ந்து படித்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாளிலிருந்து நாள்தோறும் திருவாசகம் அங்கே அரங்கத்தில் நடக்கும். நீங்கள் சென்னிமலை சார்பாக கட்டாயம் ஒரு நாள் சென்று அந்த முற்றோதல் செய்து கொடுக்கணும். ஏன்னா 365 நாளைக்கு 365 திருக்கூட்டத்தை பிடிச்சாகணும். புரியல? அப்போது வருஷத்துக்கு ஒரு நாள் நாங்கள் வந்து செய்து கொடுக்குறோங்கிற பதிவு நாளை நீங்கள் பதிவு செய்துக்கணும். அந்த நாள் உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் கையில் என்ன தேதி என்ன நாள் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஆங்கில தேதி முடிவு பண்ணி எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கான பதிவை நான் அவரிடத்துல சொல்லிடுவேன். ஏன்னா 365 திருக்கூட்டத்தை பிடிச்சாகணும். புரியுங்களா? அதனால் அன்பர்கள் அதையும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச திருக்கூட்டம், ஏன்னா எல்லா திருக்கூட்டத்துக்கும் தகவல் போயிடும். உங்களுக்கு யாராவது திருக்கூட்டம் அடியார்கள் இருக்கிறாங்கன்னா நீங்கள் அதையும் சொல்லலாம் என்று இந்த அளவில் இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.